சரி பிள்ளைகள், எல்லோருக்கும் எனது இனிய வணக்கம். இந்த முறை பரீட்சையை எதிர்நோக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆசீர்வாதங்கள். அதே நேரத்தில் எல்லோரும் இந்த பரீட்சையை சிறப்பாக முகம் கொடுக்க வேண்டும் என்றது என்னுடைய உளப்பூர்வமான விருப்பம். ஆகவே நான் என்ன செய்கிறேன், இந்த முறை ஒரு ஃபைனல் பேப்பரை தயாரிக்கிற முறையை உங்களுக்கு சொல்லித்தரேன். கடந்த கால வினாக்களோடு ஒப்பிட்டு என்ன வினாக்களை நாங்கள் எதிர்வு கூறலாம் என்றது தான் நான் இப்போ செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காக உங்களுக்கு கடந்த முறை, அதாவது கடந்த வாரம், ஒரு என்னென்ன ஆண்டு முதல் 5 வினாக்களை செய்வதற்கான தயாரிப்புகளை தான் நாங்கள் செய்கிறோம். அப்ப முதல் 5 அதுல இருந்து என்ன வினாக்கள் வரும் என்றதை நாங்கள் எதிர்கூற வேணும். அப்ப பாருங்க, பாஸ் பேப்பர்ல 2019 இருந்து 2025 வரை என்னென்ன வினாக்கள் முதல் 5 வந்திருக்கு, அது 41வது வினாவையும் அந்த இதுக்குள்ள வரலாம். அப்போ அலகு 1, 2க்குள்ள உங்களுக்கு தெரியும் 8 அல்லது 9 வினாக்கள் 2025 தான் 9 வினாக்கள் கொடுக்கப்பட்டது. முதல் 8 தொடர் வினாக்களாகவும் 41ஆம் வினாவாகவும் கொடுக்கப்பட்டது. நான் இப்ப முதல் 5 வினாக்களை எப்படி இந்த முறை எதிர்ப்பு கூறலாம் என்றதை பற்றித்தான் கதைக்க போறேன். எதிர்ப்பு கூறலாம் என்றதை பற்றி தான் கதைக்க போறேன். அப்ப அதுக்காக கடந்த காலங்களில் நடைபெற்ற முதல் 5 வினாக்கள் அல்லது 41ஆம் வினாவை பற்றிய தொகுப்பொண்டை கீழே செய்து போட்டு, அதுக்கு பிறகு இதுக்கு கீழே என்ன வினாக்கள் வரலாம். அப்ப என்னுடைய மாடல் பேப்பர் தயாரிப்புல நான் என்னென்ன வினாக்களை போட போறேன் என்றது உங்களுக்கு சொல்லுவேன். அப்ப இதுல என்னென்ன வந்திருக்குது. அப்ப எதிர்காலத்தில இதுக்கு சான்ஸ் கூட. திரும்பவும் சொல்றேன், இது இப்ப மாடல் பேப்பரை கொடுத்துட்டு இதுதான் பெருமென்று ஒரு ஆசிரியர் சொன்னார் என்றால் அவர் என்ன பொறுத்தவரையில மாணவர்களை பேய் காட்டுறார் என்றதுதான் கருத்து. ஆகவே இவ்வாறான ஒரு தயாரிப்பு கூடாகத்தான் நாங்கள் என்ன செய்ய வேணும், ஒரு வினாத்தாளை கட்டி எழுப்பணும். அப்ப இப்படி ஒரு 2-3 வினாக்களை மாதிரி வினாக்களை நாங்கள் செய்தோம் என்றால், இப்போ உங்களுக்கு இதுவும் செய்கிறதாகுது, முழு பாஸ் பேப்பரும் செய்கிறதாகுது, கடைசியிலே அதில் தொகுப்பை செய்கிறதாகுது. அப்ப நாங்கள் முதல் பாஸ் பேப்பருக்கு முதல் 5, அடுத்த முறை 5 தொடக்கம் 10, 6 தொடக்கம் 10 பேர்ந்து 11 தொடக்கம் 15 பேர்ந்து அதே மாதிரி 50 வினாக்கள் வரையும் நாங்கள் இதை செய்து கொண்டு போவோம். செய்து கொண்டு போனால் நிச்சயமாக ஒரு பிள்ளை இந்த பரீட்சையை எதிர்கொள்ளும். அப்ப தனக்கு எதில தரோ இல்லை, அவ்வளத்தையும் அது சீர் செய்து கொள்ளும். ஆகவே முதல் 5 வினாக்கள், சில வேளையில் 41ஆம் வினாக்கள் வரக்கூடியதான வினாக்களை நான் இன்னைக்கு பார்க்க போறேன். அதுல இருந்து அடுத்த வகுப்புல சொல்லுவேன், இதுல என்னென்ன கேள்விகள் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்க வினாக்கள் என்று எதிர்பார்க்க வினாத்தாள் அமைக்க. அப்ப என்னென்ன வரையில்லை, அப்ப என்னென்ன வினாக்களை அவன் போடலாம். சரி, வந்த கேள்வி எப்படி திருப்பி வந்திருக்கு, ஆகவே அவற்றை நாங்கள் எப்படி எதிர்கொள்றது. அப்ப வந்த வினாக்களை எதிர்கொள்றோம்னா அது இதுக்குள்ளதான் இருக்கும். இதுக்குள்ளதான் இருக்கும் பிள்ளைகள். முதல் 5 வினாக்கள் நிச்சயமா இதுக்குள்ளதான் இருக்கும், வந்த வினாக்கள். அப்ப இவ்வளத்தையும் நீங்கள் இன்றைக்கு தருவாங்க. அப்ப இதுல இருந்து நான் அடுத்த வகுப்புல சொல்லுவேன் என்னென்ன வினாக்களை நாங்கள் இன்னும் போடலாம். அப்ப அதை நான் உங்களுக்கு தயாரிச்சு போடுவேன். ஓகே, சரி. அப்ப நான் அன்றைக்கு உங்களுக்கு தந்ததுல அப்ப இந்த தலையகத்துக்கு கீழே தந்தனான், அதாவது அலகு 1 மற்றும் அலகு 2 முதல் 7 பல்தேர்வு வினாக்கள் அமையும். அதேவேளை 41ஆம் வினாவும் அலகில் அடங்கலாம். அவற்றுள் முதல் 5 வினாக்கள் வரையில் அமைந்ததும் எதிர்காலத்தில் அமையக்கூடியதுமான வினாக்கள் பற்றி கீழே தரப்பட்ட பகுப்பு ஆராய்கிறது. அப்ப பாருங்க, சில நேரத்தில் 8 வினாக்களும் அமையலாம் என்று சொன்னார். 8 இந்த முறை ஃபைனல் 25ல முதல் 8 வினாக்களையும் 41ஆம் வினாவாக மொத்தம் 9 வினாக்கள் அலகு 1, 2 அமைக்கப்பட்டது. வலு கவனமா தெரிய வேண்டும். சரி, அப்ப இப்ப பாருங்க, 2019ல வந்த முதலாம் வினாவை பாருங்க. உயிரின் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டு அலகு. அப்ப கட்டமைப்புக்குரிய அடிப்படையான அலகு. கலக்கொள்கை என்ன சொல்லுது, உயிரங்கிகள் யாவை. இந்த கலக்கொள்கை பற்றிய கேள்வி இதுவரை வரையில்லை. ஆகவே ABCDயில 41ஆம் வினாவாக இது அமையலாம். அப்ப கலக்கொள்கை என்ற எண்ணக்கருக்கள் என்ன, 1
நான் 3 தந்திருக்கான் உங்களோட கையில், நாங்கள் 4 பிரிச்சு போடலாம் எம்சிக்கு கேட்ட மாதிரி. அப்ப உயிரங்கிகள் ஜாவும் தனியான ஒரு கலத்தால் அல்லது பல கலங்களால் ஆக்கப்பட்டவை. இது ஒரு எண்ணக்கரு. இரண்டாம், உயிரங்கிகளின் கட்டமைப்புக்குரிய அடிப்படையான அலகு கலம், தொழிற்பாட்டுக்குரிய அடிப்படையான அலகு கலம். சரி, முன்பிருந்த கலங்கள் கலப்பிரிவடைவதனாலேயே கலங்கள் யாவும் தோன்றியுள்ளன. இதுதான் கலக்கொள்கையின் எண்ணக்கருக்கள். அப்ப இதே ஒரு எம்சிக்குவாக அமைக்கலாம். ஆகவே 41ஆம் வினாவிலே ஏபிசிடியில கலக்கொள்கையில் பின்வரும் எக்கூற்றுக்கள் உள்ளடக்கப்படலாம். அப்ப நான் இப்படி ஒரு வினாவை தயாரிச்சு போட்டு அதை செய்ய உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அப்ப கலங்கள் யாவும் நுண்ணியவை என்று போட்டால் அது பிழை. கலங்கள் யாவும் நிறமூர்த்த எண்ணிக்கையில் ஒத்தவை பிழை. ஏன், ஒரு மடிய கலமும் இருக்கு. அப்ப இப்படி கலக்கொள்கையில் அதை சொல்லவும் இல்லை. ஆனால் சும்மா சரியான கூற்றுகளை போட்டுட்டு கேள்வியை மாத்தலாம். இதுதான் கேள்வி அமைக்கப்படுற முறைகள் பிள்ளைகள். ஓகே, அப்ப பாருங்க, உயிரின் கட்டமைப்புக்குரிய மற்றும் தொழிற்பாட்டுக்குரிய அலகு கலம். அப்ப இந்த ஒழுங்கமைப்பு மட்டத்தில் உயிர் உள்ளது என கருதப்படக்கூடிய மட்டம் கலம். அப்ப முதலாவது கேள்வி நான் செய்துட்டேன், அதுல தந்தது. அப்ப 2019 முதலாம் விழா தந்த டியூட கவனமா நீங்கள் பார்க்கணும். சரி, அதுல பாருங்க 2024 என்ன தந்திருக்கிறான் என்றால் உயிரின் தொழிற்பாட்டுக்குரிய அடிப்படையான அலகு. அதுதான் 2024 முதலாவது கேள்வி. அப்ப இந்த பிள்ளைகள் இதை செய்யாம விட்டா இவ்வளவு கவலைப்பட வேணும், யோசிச்சு பாருங்க நீங்கள். அப்ப பாருங்க கேள்வியை பாருங்க, 2024 முதலாவது கேள்வி. அப்ப பின்வருவற்று உயிரின் தொழிற்பாட்டுக்குரிய அடிப்படை அலகாக கருதப்படுவது கலம். அப்ப கட்டமைப்புக்குரிய அடிப்படையான அலகு கலம், தொழிற்பாட்டுக்குரிய அடிப்படையான அலகாக கருதப்படுவது கலம். அப்ப இந்த கலக்கொள்கை என்ற எண்ணக்கருக்களை வடிவாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும். கலக்கொள்கையை வெளியிட்ட உயிரியலாளர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரிய வேண்டும். சரி, இதுல மூன்றாவது கருத்தாக நான் அங்க சொல்லி இருக்கிறது 2020 பழைய பாடத்திட்டத்துல பாருங்க. 2020 பழைய பாடத்திட்டத்தில் என்ன தாரான், உயிரின் அடிப்படை கட்டமைப்பலகு பின்வருவனவற்றுள் யாது. அப்ப அதுக்கும் கலம். பாருங்க, விடைகள் தேவையில்லை எங்களுக்கு, கலம். அப்ப உங்களுக்கு இப்போ அது வடிவா தெளிவா விளங்குது பாருங்க. சரி, அப்ப அடுத்தது பாருங்க 2020 உயிரின் சிறப்பியல்புகள். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த முறையும் 2025 அதே அடிப்படையாக வச்சுக்கொண்டு உயிரின் உற்பத்தி அடிப்படையாக வச்சுக்கொண்டு தான் கேட்டது. இந்த முறை இவன் கேட்டவன் உயிருக்குரிய சான்றுகள். அப்ப அந்த சான்றுகள், அப்ப அந்த கேள்வியை செய்ய உங்களுக்கு இது முதல் உயிரின் சிறப்பியல்பு. முதல் உயிரிகள் புரோகரியோட்டா கலங்கள், காற்றின்றி வாழிகள் உங்களுக்கு தெரியும். அடுத்தது பிரபோஷணிகள். அப்ப முதல் உயிரிகள். அப்ப இந்த சிறப்பியல்புகள் பாக்டீரியாக்களால காண்பிக்கப்படும். எந்த பாக்டீரியா? ஆர்கே பாக்டீரியாவில் எதனால? அதாவது மெதனோகோக்கஸ். அப்ப இன்றைக்கு புவியில வாழ்ந்து வருகின்ற மிக தொன்மையான உயிரியாக நாங்கள் மெதனோகோக்கஸை கருதலாம். அது பிரபோஷணி, புரோகரியோட்டா, காற்றின்றி வாழி. அப்ப பாருங்க, இதுதான் 2020 வந்த முதலாவது கேள்வி. அப்ப பாருங்க, முதலாவது கேள்வி அதுதான். புவி மீது முதலில் உண்டாகிய அங்கிகளாக கருதப்படுவன. அப்ப வடிவ தெரியும், பிரபோஷனை உள்ள காற்றின்றி வாழும் புரோகரியோட்டாக்கள். இதை ஸ்ட்ரக்சர்ல நீங்கள் எழுத தயாராக இருக்க வேண்டும். பாருங்க, பிரபோஷனை காற்று வாழ் அங்கிகள். சரி, அப்ப இது உங்களுக்கு தெரியும். அங்கிகளின் சிறப்பியல்புகள் தொடர்பான 2025 மூன்றாம் வினா பாருங்க. அப்ப இப்ப 25 நான் மூன்றாம் வினாவை எடுக்கிறேன் பாருங்க. இப்ப உங்களுக்கு எப்படி தொடர்பு படுத்த வேண்டும் என்று தெரியவன். சரி, அப்ப பாருங்க, அங்கிகளின் சிறப்பியல்புகள் தொடர்பான. அப்ப பாருங்க, அங்கிகளின் 7 சிறப்பியல்புகள் உங்களுக்கு தெரியும். 7 சிறப்பியல்புகள் உங்களுக்கு தெரியும். உயிரங்கிகளின் 7 சிறப்பியல்: ஒழுங்கும் ஒழுங்கமைப்பும், அனுசேபம், வளர்ச்சியும் விருத்தியும், இசைப்பாக்கமும் உறுத்துணர்ச்சியும், இசைவாக்கம், இனப்பெருக்கம், தலைமுறை உரிமையும் கூர்ப்பும். அப்ப இது சம்பந்தமான வினாக்கள் உங்களுக்கு பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு.
அப்ப பாருங்க, அனுசேபம் வந்திருக்கு இப்ப 2021 ஸ்ட்ரக்சர்ல. அதே மாதிரி வளர்ச்சி வந்திருக்கு 2021 ஸ்ட்ரக்சர்ல. விருத்தி வந்திருக்கு 2021 ஸ்ட்ரக்சர்ல. அதே மாதிரி 2020 உறுத்துணர்ச்சி வந்திருக்கு. உறுத்துணர்ச்சி வந்திருக்கு. அப்ப ஸ்ட்ரக்சர்ல வந்திருக்கு. அப்ப இந்த முறை ஃபைனல்ல உங்களுக்கு என்ன எதிர்பார்க்கப்படுது? இந்த முறை என்ன எதிர்பார்க்கப்படுது என்று சொன்னால், இந்த முறை ஃபைனல்ல என்ன எதிர்பார்க்கப்படுது என்று சொன்னால், இசைவாக்கம் கேட்கப்படலாம், இனப்பெருக்கம் கேட்கப்படலாம், ஸ்ட்ரக்சர்ல கூர்ப்பு கேட்கப்படலாம். அதே மாதிரி தலைமுறையின் காரணமாக அங்கிகள்ல கட்டுப்படுத்தப்படுகின்ற 3 இயல்புகள் எவை என்று கேட்கலாம். 3 இயல்புகள் எவை? அதாவது உருவவியலுக்குரிய இயல்புகள், உடற்தொழிலியலுக்குரிய இயல்புகள், நடத்தை இயலுக்குரிய இயல்புகள். ஆகவே வந்த கேள்விகள் வந்தது உங்களுக்கு தெரியும், அது நீங்க செய்வீங்க. அப்ப ஸ்ட்ரக்சர்லும் நாங்கள் இப்படித்தான் எதிர்பார்க்க போறோம். அப்ப வந்த கேள்வி. அப்ப எல்லாருக்கும் இசைவாக்கத்துக்குரிய வரவிலக்கணம் தெரியத்தான் வேணும், அதுக்கு உதாரணம் தெரிய வேணும். இனப்பெருக்கத்துக்குரிய வரவிலக்கணம் தெரியத்தான் வேணும். அதே மாதிரி அப்ப இனப்பெருக்கம் தனி அங்கியால மேற்கொள்ளப்படலாம். கூர்ப்ப ஒரு குடித்தொகை மட்டும்தான் காண்பிக்கலாம். தனி அங்கி கூர்ப்பின் அழகு குடித்தொகை. அப்ப இப்படியான விளக்கங்களோட இந்த கேள்வி பேப்பர்களை அணுகினீங்கள் என்றால் நீங்கள் உண்மையில எக்ஸாமை வடிவாக தயார்படுத்தி கொண்டு போகலாம். நான் பொறுத்த நேரத்தில், உண்மையாக தெரிய வேண்டிய நேரத்தில் இப்படியான நேரங்களை உங்களுக்கு செலவழித்து செய்து கொண்டு போறேன். அப்ப மிக கவனமாக நீங்கள் எதிர்பாருங்கோ, வடிவா செய்யலாம். அப்ப பாருங்க, உயிரங்கிகளின் சிறப்பியல்பு. அப்ப இங்கே அவன் கேட்டது 2025 3வது கேள்வியா கேட்டிருக்கிறான் பாருங்க. அங்கிகளின் சிறப்பியல்புகள் தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்க. அப்ப விருத்தி என்பது ஒரு அங்கியின் வாழ்க்கை காலத்தில் ஏற்படும் மாற்றங்கள். பாருங்க, மீள முடியாத மாற்றங்கள், வாழ்க்கை காலத்தில் ஏற்படும் மீள முடியாத மாற்றங்கள் என்றது உங்களுக்கு தெரியும். வாழ்க்கை காலத்தில் ஏற்படும் மீள முடியாத மாற்றங்கள். அப்ப பாருங்க, ஒரு மாற்றம் என்ற எக்ஸாம் பேப்பர்ல, அதான் எக்ஸாம் கோல்ல பிள்ளைகள் உங்களுக்கு பிரச்சனை அதுதான். நீங்கள் பாடமாகி கொண்டிருந்தால் மாற்றமும் மீள முடியாத மாற்றமும் ஒன்றாக தென்படும். அப்ப இப்ப உங்களுக்கு உதாரணத்தோட நீங்கள் படிச்சீங்களே என்றால், விருத்திக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை தெரிஞ்சுங்கன்னா மீள முடியாத மாற்றம் என்றது உங்களுக்கு தெரியும். இப்ப நாங்கள் குழந்தை, அதாவது கருப்பையுக்குள்ள இருக்க எங்களோட முள்ளந்தண்டு முதுகு நாணாகத்தான் காணப்பட்டது. அப்ப இந்த முதுகு நாண் இப்ப முள்ளந்தண்டாக பிரதியீடு செய்யப்படுது. முள்ளந்தண்டாக பிரதியீடு செய்யப்படுது. முள்ளந்தண்டாக பிரதியீடு செய்யப்படுது. ஆகவே இந்த முள்ளந்தண்டை வச்சுக்கொண்டு திரும்ப முதுகு நாணை உருவாக்கலாமோ? இல்லை. ஆகவே முதுகு நாண் முள்ளந்தண்டாக மாற்றம் அடைகிறது. மீள முடியாத மாற்றம் என்றது உங்களுக்கு தெரிய வேணும். வாழ்க்கை காலத்தில் ஏற்படுற மீள முடியாத மாற்றம். இந்த முள்ளந்தண்டிலேயே படிப்படியாக தொடர்ந்து மாற்றங்கள் நிகழ்ந்த வண்ணமே இருக்கும். அதே மாதிரி நரம்பு நாண் இருக்கும். கோடேட்டாக்களின் ஒரு சிறப்பியல்பு நரம்பு நாண். நரம்பு நாண் என்ன செய்ய போது? நரம்பு நாண் உங்களுக்கு தெரியும். நரம்பு நாண் மூளை முன்னானாகவும் மாற்றமடை. அப்ப மூளை முன்னானாக விருத்தி அடைஞ்சா பிறகு திரும்ப நரம்பு நாணை உருவாக்க முடியாது. அப்ப இதெல்லாம் மீள முடியாத மாற்றங்கள். அப்ப நீங்கள் படிக்க எப்படி, ஏன், எதுக்கு, எப்படி என்று சிந்திச்சு படித்தீங்கள் என்றால் வெற்றியை கொள்ளலாம். பாருங்க, அப்ப இந்த கேள்வியில முதலாவது படுப்பில ஏன் பிள்ளை? விருத்தி என்றது மீள முடியாத மாற்றங்கள். மீள முடியாத மாற்றங்கள். மீள முடியாத மாற்றங்கள். சரி. இரண்டாவது, கூர்ப்பு என்பது ஓர் அங்கியல் பிழை. அங்கி குடித்தொகையில் ஏற்படும் பிறப்புரிமையிலுக்குரிய திரிவுகளால் அதன் வாழ்க்கை காலத்தில் ஏற்படும் மாற்றம். அப்ப மிச்சமெல்லாம் சரி. பிறப்புரிமையிலுக்குரிய திரிவுகளால் ஓர் அங்கியில் என்றது பிழை. குடித்தொகையில தான், அங்கே குடித்தொகையில தான் என்ன இருக்கும்? கூர்ப்பினிகள். அப்ப அது பிழை. அனுசேபம் என்பது ஓர் அங்கியில் சக்தியை பயன்படுத்தும் எல்லா இரசாயன தொழில்நுட்பம். இரசாயன தாக்கங்களின் கூட்டு. சக்தியை பயன்படுத்துகிறதுண்டா உட்சேபம், சக்தியை விடுவிக்கிறதுண்டா அபசேபம். அப்ப அனுசேபம் என்றது சக்தியை பயன்படுத்தும் விடுவிக்கும் இரசாயன தாக்கங்களின் கூட்டுத்தான் அனுசேபம். ஆகவே அது பிழை. நாலாம், அங்கேயின் அசைவுக்கு உறுத்துணர்ச்சி இசைபாக்கம் ஆகிய இரண்டும் தேவைப்படும். சரி, உறுத்துணர்ச்சி
இசைப்பாக்கம் ஆகியவற்றின் விளைவாகத்தான் அசைவு ஏற்படும். அதாவது நரம்பு தூண்டலால தசை அசைய என்பு அசைஞ்சு அசைவோ இடப்பெயர்ச்சியோ ஏற்படும். அப்ப அது சரி. வளர்ச்சி என்பது அங்கியின் உலர்திணிவில் ஏற்படும் அதிகரிப்பாகும். பிழை. வளர்ச்சி என்பது அங்கியின் உலர்திணிவில் ஏற்படும் மீள முடியாத அதிகரிப்பு. பாருங்க, அப்ப இங்க உங்களுக்கு வினாக்கள் அவனே தந்து இதுல சிறு சிறு திரிவுகளை மட்டும், அதாவது தமிழ் பயன்பாட்டை மட்டும் மீள முடியாத அந்த அப்படியான சொல்லுகளை வச்சு இந்த கேள்வியை பிழையோ சரியோ மாற்றி வச்சிருக்கிறான். ஆகவே வசனங்களை வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு வினாவுக்கு 2 நிமிஷம் இருக்கு. அப்ப மீள முடியாததா மற்றது மீளக்கூடியதா அப்படி எல்லாம் தான் யோசிக்கும். அப்ப முதலாவது கேள்வியை பாருங்க. முதலாவது மீள மாற்றங்களா மீள முடியாத மாற்றங்களா, அதிகரிப்பா உலர்திணிவின் அதிகரிப்பா மீள முடியாத அதிகரிப்பா. அப்ப இப்படி சிந்திச்சு நீங்கள் இந்த வினாவுக்கு விடையளிக்க வேணும். ஆகவே இந்த சிறப்பியல்புகள் தொடர்பான வினா 2025 3ஆவதுக்கு 4ஆவது விடை. அடுத்து அதே கேள்வி பாருங்க 23லயும் வந்திருக்கு. அதே கேள்வி 23ல வந்திருக்கு பாருங்க. அப்ப 23ல கொஞ்சம் டீச்சர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ல இருந்து அதை பாடமாக்கினவர்கள் செய்ய முடியாதவாறு எங்கேயாவது நீங்கள் பாருங்க இருக்கான்னு. அப்ப உயருள்ள 2வது கேள்வி 2023 சிறப்பியல்புகள் தொடர்பான வினாக்கள் தான். அப்ப உயிருள்ள அங்கிகளில் மாத்திரம் காணப்படக்கூடிய இரு இயல்புகள். இசைவாக்கம் உயிரங்கிகளுக்கு மாத்திரம், வளர்ச்சி பளிங்குகள் வளரும். ஆகவே உயிரற்றவையும் காண்பிக்கலாம். அப்ப அது பிள்ளை. அசைவும் உருத்துணர்ச்சியும், அசைவு அலைகள் அசையும். அப்ப உயிரற்றவை காண்பிக்கலாம். உருத்துணர்ச்சி உயிருள்ளவை தான் காண்பிக்கும். புறச்சூழலிலும் அகச்சூழலில் ஏற்படும் தூண்டல்களுக்கு துலங்களை காண்பிக்கக்கூடிய திறன் தான் உருத்துணர்ச்சி. அப்ப அது உயிரங்கிகள். காலத்துடன் மாறுபடுதல். காலத்துடன் மாறுதல். ஒரு இரும்பு துருப்பிடிக்குது, காலத்துடன் மாறுபடுது. அதே மாதிரி ஒரு பயிர் வளருது, ஒரு விலங்கு வளருது, உயிருள்ள. அப்ப காலத்துடன் மாறுபடுதல் உயிரற்றவையும் காண்பிக்கலாம், உயிருள்ளவையும் காண்பிக்கலாம். சரி, காலநிலை மாறுபடுது, காலநிலை மாற்றம் ஏற்படுது, காலத்துடன் மாற்றம் ஏற்படுது. பச்சை இல்ல விளைவு அதிகரிக்குது, காலத்துடன் ஏற்படும் மாறுபடல். அப்ப உயிரற்றவையும் காண்பிக்கலாம், உயிருள்ளவையும் காண்பிக்கலாம். விருத்தி உயிருள்ளவை மட்டும் வாழ்க்கை காலத்தில் ஏற்படும் மீள முடியாத மாற்றங்கள். ஆகவே அது வரா. அனுசேபமும் தலைமுறை. அனுசேபம் உயிரங்குகள்ல மாத்திரம் காணப்படுற இயல்பு. தலைமுறை உரிமையும், அதாவது ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு பிறப்புரிமை தகவல்கள் கடத்தப்படுதல். இதன் மூலம் உருவவியலுக்குரிய இயல்புகள், உடல் தொழிலியலுக்குரிய இயல்புகள், நடத்த இயலுக்குரிய இயல்புகள் கடத்தப்படலாம். ரைட். அடுத்த தொகுப்பு வந்து புரத தொகுப்பு, இனிப்பிட்டு தொகுப்பு உயிரங்கிகள்ல நடக்கலாம். அதே மாதிரி ஏபர் முறையில அமோனியா தொகுப்பு உயிரற்றவற்றிலும் நடக்கலாம். பிரிந்தழிதல் உயிரற்றவற்றில தான் தானாகவே பிரிந்தழிகிறது. இறந்தா பிறகுதான் நடக்கிற செயற்பாடு பிரிந்தழிதல். அதே மாதிரி உலோகங்கள் பிரிந்தழிஞ்சு கொண்டு போகலாம். அப்ப நுண்ணங்கி செயற்பாட்டாலும் பிரிந்தழிதல் நடக்கலாம், இரசாயன காரணிகளாலும் பிரிந்தழிதல் நடந்து கொண்டு போகலாம். ஆகவே அது உயிரற்றவற்றில தொகுப்பு உயிருள்ளவற்றிலும் காணப்படும், உயிரற்றவற்றிலும் காணப்படும். பிரிந்தழிதல் உயிரற்றவற்றிலும் மட்டும்தான் காணப்படும். ஆகவே சூப்பர் கேள்வி பாருங்க. 2ஆவதுக்கு விடை 4ஆவது. அப்ப நீங்கள் பாருங்க, அளவு 1 5 இப்படியான கேள்விகளை பிளவிட்டால் நீங்கள் 44 என்ற மினிமம் டார்கெட்டை நீங்கள் அடைய முடியாமல் போகும். அப்ப இப்படியான கேள்விகளை வெறும் கவனமா இருக்கணும். சரி, அப்ப அடுத்த கேள்வி பாருங்க. முதல் உயிரின் தோற்றம் பெற்றமைக்கான சான்றுகள் அவதானிப்புகள் தொடர்பான. இது உண்மையில டைவர்சிட்டிலாம் டீச்சர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ல கொடுத்திருக்கு. ரெண்டாலும் இதுக்குள்ள முதலாவது அலகுகளையும் போடலாம். அப்ப உங்களுக்கு தெரியும் முதல் உயிரிகள் இந்த கேள்வி 2025 2ஆவதா வந்தது. பின்வருமற்றவற்றுள் எத்துறைகள் சார்ந்த பரிசோதனைகளும் அவதானிப்புகளும். அப்ப நீங்கள் இந்த கேள்விகளை வச்சுக்கொண்டு உங்களுக்கு தியரி கிளியர் இல்லை என்றால் நோட்ஸையோ இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலையோ வச்சுக்கொண்டு வலு கவனமாக இவ்வளத்தையும் தருவாங்க. உங்களுக்கு காலம் இருக்கு. அப்ப இந்த மாதத்துக்கு நீங்கள் 25 கேள்வியை தயார்படுத்துங்க.
அப்ப 25 கேள்விய முழுவதும், அதாவது நீங்க எதிர்காலத்தில் வரக்கூடிய கேள்விகளை தயார்படுத்துங்க. மே மாதத்தில், ஜூன் மாதத்தில் 25 கேள்விய, ஜூலை மாதத்தில் 25 கேள்வியை தயார்படுத்துங்க. அப்ப 75 கேள்வி நாங்கள் எதிர்பார்க்கிற கேள்வியோட மொத்தமா 75 கேள்வியை தயார்படுத்திட்டோம் என்றால் எங்களுக்கு அது ஒரு பெரிய வெற்றியாக அமையும். ஆகவே மேல கவனமா செய்யுங்க. நான் அப்படித்தான் இப்ப செய்ய போறேன். ரைட். அப்ப பாருங்க, பின்வருவனவற்றில் எத்துறைகள் சார்ந்த பரிசோதனைகளும் அவதானிப்புகளும் முதல் உயிர்கலங்களின் தோற்றத்துக்கான சான்றுகளை வழங்கியுள்ளன. உயிரியல், உயிரியல் சான்றுகளை வழங்கியது. அது என்ன மாதிரி நடைபெற்றது என்று சொல்லி இருக்கும். ஆனால் இரசாயனவியல் சான்றுகள், அதாவது ஆதி வளிமண்டல வாயுக்கள், ஆதி வளிமண்டல வாயுக்கள்ல இருந்து சேதன உயிரி தொகுப்பு நடந்தது என்றும் அவை பல்பகுதியாக்கம் அடைந்தது, பல்பகுதியாக்கம் அடைந்தன சொல்லப்பட்டது. அப்ப இரசாயன துறைகள் சார்ந்தது. பௌதிகவியல், கதிர் தொழிற்பாட்டு சமதானிகள் மூலம், மற்றது உயிரினங்கள் தோன்றுவதற்கு மின்னிறக்க சக்தி, ஜூவி கதிர் சக்தி, அதெல்லாம் பௌதிகவியல் சார்ந்த துறைகள். அதே மாதிரி பூமிச்சரிதவியல், உயிர் சுவடுகள் தொடர்பான, அதாவது அடையற்பாறைகள்ல உயிர் சுவடுகள், அடையற்பாறைகள்ல காணப்பட்ட உயிர் சுவடுகள் எளிய அங்கிகள்ல இருந்து சிக்கலான அங்கிகள் கூர்ப்படைந்ததை விளக்குது. ஆகவே இந்த கேள்வியில சான்றுகள் இரசாயனவியல், புவிச்சரிதவியல், பௌதிகவியல். அதுவே கதிர் தொழிற்பாட்டு சமதானியின் மூலம் உயிர் சுவடுகளின் வயதை அறிந்து கொள்ளலாம். கார்பன் 14 சமதானியை பயன்படுத்தி அல்லது பௌதிகவியல் மூலம் எடுத்துக்காட்டப்படுது. ஆகவே பி சி டி, அப்ப 4வது விடை சரி. அடுத்தது பாருங்க, உயிரியலுக்குரிய ஒழுங்கமைப்பில் பல ஆட்சி நிறை மட்டங்களின் சரியான ஒழுங்கு. 2019 மாடல்ல முதலாவது கேள்வி பாருங்க. 2019 முதலாவது கேள்வி, பின்வருவனவற்றில் உயிரியலுக்குரிய ஒழுங்கமைப்பில் பல ஆட்சி நிறை மட்டங்களின் சரியான ஒழுங்கை காண்பிப்பது. அப்ப நீங்கள் சொல்லுங்க அப்போ. மூலக்கூறுகள், கலப்புன்னங்கங்கள், கலப்புன்னங்களுக்குள்ள உபகலக்கூறுகளும் வரலாம். அப்ப கலப்புன்னங்க மென்சபால சூழப்படாட்டால் அது உபகலக்கூறு தானே. அப்ப நாங்கள் கலப்புன்னங்கம் என்று படிக்கிறோம். எங்கட மனது அடி மனதுக்குள்ள உபகலக்கூறுகளும் பெற வேண்டும். சரி. அப்ப இப்ப RNA புரதத்தாலும் தான் என்ன ஆக்கப்பட்டது, ரைபோசோம் ஆக்கப்பட்டது. அப்ப மூலக்கூறு சேர்ந்து உபகலக்கூறே ஆக்குது, கலப்புன்னங்கத்தை ஆக்குது. ஓகே. அப்ப பாருங்க, இது சம்பந்தமான தெளிவான 2004 ஸ்ட்ரக்சர்ல முதலாவது கேள்வி, என்னென்ன கலப்புன்னங்கம் என்னென்ன மூலகங்களால் ஆக்கப்பட்டதுன்ற ஒரு கேள்வி, என்னென்ன மூலக்கூறுகளால் ஆக்கப்பட்டதுன்ற கேள்வி அங்க இருக்கு. நீங்கள் உடனே அதை எடுத்து செய்து பாருங்க. அப்ப மூலக்கூறுகளுக்கும் கலப்புன்னங்கத்துக்கும் இடையிலான தொடர்புடைமை உங்களுக்கு உடனடியாகவே விளங்கும். அந்த கேள்வி எடுத்து பாருங்க. எல்லாம் கடந்த கால வினாக்களோட சம்பந்தப்பட்டவைதான். அப்ப நீங்கள் பாஸ் பேப்பரும் டீச்சர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ல இருக்கிற வசனங்களும் உங்களுக்கு மிக 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 முக்கியமானவை. சரி. அப்ப மூலக்கூறுகள், கலப்புன்னங்கங்கள், கலம், கலங்கள் சேர்ந்து இழையம், இணையங்கள் சேர்ந்து அங்கம், அங்கங்கள் சேர்ந்து அங்க தொகுதி என்றுதான் நீங்கள் எழுத வேண்டும். தொகுதி என்ன வேற வேற எல்லாத்தையும் குறிக்கும். அங்க தொகுதி. அடுத்த தனியன், குடித்தொகை, சாகியம், சூழல் தொகுதி, உயிர்கோளம். அப்ப இதுல இனம் வரையிலாது. இனம் என்றது தனியனையும் குறிக்கும், குடித்தொகையையும் குறிக்கும். ஏன்? இனம் என்றது தனியொரு மனிதனையும் குறிக்கும், மனித குடித்தொகையையும் குறிக்கும். ஆகவே இனம் என்றது இந்த ஒழுங்கமைப்பு மட்டங்களில் ஒன்றாக கருதப்பட முடியாது. அப்ப இப்ப பாருங்க, அப்ப அவன் இடையில விட்டுத்தான் தருவான். அப்ப இதுல பாருங்க, 3வது விடைய பாருங்க, மூலக்கூறுகள், புன்னங்கங்கள், கலங்கள், இளையங்கள், அங்கங்கள், அங்கத்தொகுதிகள், அங்கி. அவனை ஓடர்லயே தந்திருக்கிறான் பாருங்க. அப்ப அங்கால சுற்றாடல் ஒழுங்கமைப்பு மட்டும் தெரியல. மூலக்கூறுகள், புன்னங்கங்கள், கலங்கள், இளையங்கள், அங்கங்கள், அங்கத்தொகுதிகள், அங்கி. அப்ப இந்த ஓடர் உங்களுக்கு தெரியும். இப்ப அங்கால என்ன? அங்கி என்ன? குடித்தொகை, சாகியம், சூழல் தொகுதி, உயிர்கோளம். சரி. அதே மாதிரி அப்ப 2019 முதலாம் வினா, உயிரியலுக்குரிய ஒழுங்கமைப்பின் பல ஆட்சி நிலை மட்டங்களில் சரியான ஒழுங்கு 2025 மாடல் இது. அடுத்தது 2022 41ஆம் வினா.
அப்ப 2022 41 வினாவை எடுப்போம். சரி பாருங்க, அதுவும் ஒரு அருமையான கேள்வியாக தான் அமைக்கப்பட்டது. 41 வினா. நான் சொன்ன அந்த 41 வினாவில யூனிட் 2 வரும், நொதித்தலை பற்றி வரும், மொழித்தொகுப்பை பற்றி வரும், சுவாசத்தை பற்றி வரும். அப்ப அதுகளும் தெரிய வரும். சரி, உயிரியல் ஒழுங்கமைப்பில் நீங்கள் பேப்பரை எடுத்து வச்சு இன்னும் ஆராய்வன். நான் கொஞ்சம் ஸ்பீடா செய்து முடிக்கிறேன், என்னோட இவ்வளவு கேள்விகளும் குறிப்பிட்ட டைமுக்குள்ள செய்ய வேண்டும் என்றதுக்காக. அப்ப நீங்கள் எடுத்து வச்சு அப்படியே படிச்சு இன்றைக்கு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு 5, இந்த மாசம் 25 கேள்வி தானே டார்கெட். அப்ப 25 கேள்வியை நாங்கள் வலு கவனமாக செய்து முடிச்சோம்னா சரி. அப்ப நீங்கள் அதுக்குள்ள இருந்து தேடி தேடி எடுத்து செய்ய வேண்டும். அப்ப நீங்களும் இந்த ஐடியாவை வச்சுக்கொண்டு ஒரு புது கேள்வியை நீங்களே உருவாக்கலாம். அப்ப பாருங்க, உயிரியல் ஒழுங்கமைப்பில் 5 அடுத்துள்ள ஆட்சி நில மட்டங்களுக்கு உதாரணங்களை தரும் விடையை அல்லது விடைகளை தெரிவு செய்க. செல்லுலோசு மூலக்கூறு, குழற்போலி கலம், கால் இளையம், வேர் அங்கம். அங்கால தாவரம் பிழை, அங்க தொகுதி வராமல் தாவரம் தனியன் வந்திருக்கு. ஆகவே ஏ விட பெறாது. செல்லுலோஸ் சரி மூலக்கூறு, குழற்போலி சரி கலம், கால் இளையம், வேர் அங்கம். அப்ப தாவரம் என்றா அங்கி. அப்ப அங்க தொகுதி வரையில்லை. அப்ப அடுத்துள்ள 5க்குள்ள அங்க தொகுதி வராததால இது பிழை. அப்ப இடையில ஒன்று விடுபட்டு போச்சு. எது விடுபட்டு போச்சு? அங்க தொகுதி. அப்ப ஏ வராது. பி எப்படி கேள்விகளை அமைக்கிறான் என்று பாருங்க. டிஎன்ஏ மூலக்கூறு, கரு, கலப்புன்னங்கம், நரம்பு கலம் கலம், நரம்பிளியம் வரையில்லை, மூளை வந்திருக்கு அங்கம். அப்ப நரம்பிளியம் பெறாதால இந்த விடை பிழை. இப்ப இந்த நரம்பு தொகுதி சரி. அப்ப நீங்கள் இதை சரியாக்க வேண்டும் என்றால் செல்லுலோசு, குழற்போலி, கால், வேர், வேர்த்தொகுதி, வேர்த்தொகுதி தாவரம் அல்லது அங்குர தொகுதி தாவரம், எப்படி சொன்னாலும் சரி. சரி, எப்படி ஏதோ ஒரு தொகுதியை நாங்கள் அங்க போடுவோம். டிஎன்ஏ, கரு, நரம்பு கலம், நரம்பிளையம், மூளை, நரம்பு தொகுதி என்று வந்தா தான் அது சரி. சரி, அப்ப அது பிழை. நரம்பு தொகுதி சரி. மான் தனியன், நரம்பு தொகுதி அங்க தொகுதி, மான் தனியன், மான் கூட்டம் குடித்தொகை, வன விலங்குகள் சாகியம், உலர்கலப்பு என்றும் பசுமையான காடு சூழல் தொகுதி. அப்ப அது சரி. அப்ப சரியான ஒழுங்கு பின்பற்றப்பட்டிருக்கு. அடுத்து ஏடிபி மூலக்கூறு, இளமணி கலப்புன்னங்கம், யோசி நாடிகள் கலம், குருதி இளையம், இதயம் அங்கம். அப்ப அது சரி. இப்ப இந்த அங்கால இதயம், குருதி தொகுதி அங்க தொகுதி, அப்படி அங்கால போகும். அப்ப 5 அடுத்த 5 ஆட்சியினர் மட்டும் சியும் டியும் சரி. சியும் டியும் சரி. அடுத்து ஆர்யூபிபி மூலக்கூறு, பச்சொருமணி கலப்புன்னங்கம், இளநடுவிளைய கலம் கலம். அடுத்தது வேலிக்கால் இடைக்கல விளையமோ அல்லது கடற்பஞ்சில நடுவிளையமோ இளையம் வரை இல்லை. அப்ப அது பிழை. இலை தாவரம், இலை சரி, அங்கால தாவரம் சரி. இலை இலை அங்குர தொகுதி தாவரம். அப்ப அதுல 2 பிழை. ஆகவே விடை உங்களுக்கு தெரிய வேணும் கட்டாயம். உங்களுக்கு இதுகள் எல்லாம் பாருங்க. அப்ப ஏன் இது பிள்ளைகள் எப்படி கேள்வியில் அமைக்கப்பட்டிருக்கு? அப்ப பாசிப்ப செய்யாட்டா பிள்ளைகள் இப்படியான ஐடியாவில் உங்களுக்கு கடைசி வரை கிடைக்கப்பெறாது. ஆகவே 41வதுக்கு சிஎம் டிஎம் என்றபடியால் 4வது விடை சரி. அடுத்தது 2021 தாழ்த்தா. எது தாழ்த்தும் வெல்லம்? அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு சக்கரைட்டுகள், இரு சக்கரைட்டுகள், பல் சக்கரைட்டுகள்ல கட்டமைப்பு பல் சக்கரைட், மற்றது கட்டமைப்பு பல் சக்கரைட் தெரிய வேணும். சேமிப்புக்குரிய பல் சக்கரைட்டுகள் தெரிய வேணும். அப்ப கிளிசரால்டிஹைட், திரியோசு, எரித்திரோஸ், டெட்ரோஸ், அதே மாதிரி ரைபோஸ், டியோக்சி ரைபோஸ், ரிபியூலோஸ், பெந்தோஸ், குளுக்கோஸ், ஃப்ரெக்டோஸ், கெலக்டோஸ், கெக்சோஸ். அடுத்த தாழ்த்தும் இரு சக்கரைட்டுகள் மோல்டோஸ், லெக்டோஸ். எல்லா ஒரு சக்கரைட்டுகளும் தாழ்த்தும் வெல்லங்கள் என்று தெரிய வேணும். சுக்ரோஸ் தாழ்த்தா இரு சக்கரைட். கட்டமைப்புக்குரிய பல் சக்கரைட்டுகள் அரை செலிலோஸ் கிளைவிட்டது, செலிலோஸ் கிளைவிடாதது, கைட்டின், பெக்டின், பெப்டிடோகிளைக்கன். இந்த 5ம் கட்டமைப்புக்குரிய பல் சக்கரைட்டுகள். அதே மாதிரி சேமிப்புக்குரிய பல் சக்கரைட்டு அமைலோபெக்டின் கிளைவிட்டது, கிளைகோஜன் கிளைவிட்டது, அமைலோஸ் கிளைவிடாதது. அதே மாதிரி அமைலோஸ் கிளைவிடாது, கிளைகோஜன் கிளைவிட்டது, அமைலோபெக்டின் கிளைவிட்டது, அமைலோஸ் கிளைவிடாதது, இனூலின் கிளைவிடாதது.
சேமிப்புக்குரிய பல்சக்கரைட். அப்ப இதுகள் எல்லாம் உங்களுக்கு கட்டாயம் தெரிய வேண்டும். அப்ப பல்சக்கரைட் தெரியும். சரி, அப்ப பல்சக்கரைட்டுகள் எவையும் தாழ்த்தும் இயல்பு அற்றவை. அப்ப இப்ப இந்த கேள்வியை பாருங்க. 2021 முதலாவது கேள்வி. முதலாவது கேள்வி என்ன வரப்போகுது பாருங்க. இப்ப நீங்கள் இப்ப நீ தாழ்த்தும் வெள்ளம் இது, தாழ்த்தா வெள்ளம் இது, கிளவிட்ட பல்சக்கரைட் இது, கிளவிடாத பல்சக்கரைட் இது, அப்படி ஒவ்வொன்றும் தெரியும். இனி ஒவ்வொன்றின் பல்சக்கரைட்டின் கட்டமைப்பலகை இது, கட்டமைப்பலகை என்ன அது ஒவ்வொன்றும் தெரிய வேணும். இப்போ செல்லுலோஸின் கட்டமைப்பலகு குளுக்கோஸ், இனூலின் ஃப்ரெக்டோஸ், பெக்டின் எலக்ட்ரானிக் அமிலம், கைட்டின் குளுக்கோஸ் அமீன், அப்படி இப்படி ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெரிய வேணும். சரி, பின்வருவனவற்றுள் எது ஒரு தாழ்த்தா வெள்ளம்? பிள்ளைகள் இண்டையிலிருந்து இந்த செயற்பாட்டை செய்தீங்கள் என்றால் 5 மார்க்ஸ் அல்லது 5 மார்க்ஸ் ஷுவரா வரும். அடுத்த கிளாஸ் நாங்கள் அது மற்ற மிச்சத்தை தொகுத்து சேர்ந்தேன் என்றால் கிட்டத்தட்ட 10 மார்க்ஸுக்கு நான் தயார்படுத்திடுவேன். அப்ப இந்த மார்க்ஸ் 25 மார்க்ஸுக்கு ஒரு பிள்ளையும் எல்லா பிள்ளையும் என்னோட கோஆபரேட் பண்ணினா 25 மார்க்ஸ் இந்த மாசம் நீங்கள் அதாவது 100க்கு 100% எடுக்கலாம். என்னோட ஒத்துழைக்கவும் வேணும். இப்படித்தான் பிள்ளை நான் ரிசல்ட்ஸை உருவாக்குறது. சும்மா நாங்கள் நான் அந்த கேள்வி வந்ததென்றால் அதுக்கு எனக்கு பின்னாலே எவ்வளவோ செயற்பாடு இருக்கு என்றதை நீங்கள் மறக்கக்கூடாது. சரிதானே? சும்மா படிப்பிச்சு போட்டு ஒரு முடலை எழுதி போட்டு நாங்கள் செய்யலை. பாருங்க, இப்போ எவ்வளவு விளக்கமும் நீங்கள் இப்போ இதை திரும்ப திரும்ப செய்யக்குள்ள நீங்கள் இந்த தியரியையும் அப்படியே கிளியர் ஆக்க வேணும். அப்ப சும்மா 5 மார்க்ஸ் சும்மா இருந்து கொண்டு வராது பிள்ளைகள். அப்ப மேக்சிமம் இருந்து செயற்பட. இப்ப பாருங்க, ஒரு வழியை காட்டி விட்டு கிடக்கு, அந்த இதால போங்கோண்டு காட்டி கிடக்கு, போக தெரியாமல் நான் போக மாட்டேன் அடம் பிடிக்கிற பிள்ளைக்கு இது பிரயோசனம் இல்லை. ரைட், ஓகே. அப்ப ரைபோஸ் ஒரு சக்கரைட், லாக்டோஸ் தாழ்த்தும் இரு சக்கரைட், அப்ப தாழ்த்தும் வெல்லம். மால்டோஸ் தாழ்த்தும் இரு சக்கரைட், கெலக்டோஸ் ஒரு சக்கரைட், அப்ப தாழ்த்தும் வெல்லம். சுக்ரோஸ் தாழ்த்தா இரு சக்கரைட். சரி, அப்ப இதுல இது தொடர்பான கேள்விகள் என்ன பெறலாம்? பின்வருவனவற்றுள் எது ஒரு கிளைவிட்ட பல்சக்கரைட் அல்லது கிளைவிட்ட கட்டமைப்பு பல்சக்கரைட், அல்ல ஏபிசிடி போடலாம். பின்வருவனவற்றுள் எது அல்லது எவை கிளைவிட்ட பல்சக்கரைட்டுகள் ஆகும்? அப்ப கிளைக்கோஜன், அரச்செரிலோஸ், அமைலோபெக்டின், அல்லது பின்வருவற்றில் எது கிளைவிட்ட சேமிப்பு பல்சக்கரைட், பின்வருவற்றில் எது கிளைவிடாத கட்டமைப்பு பல்சக்கரைட்டுகள். அப்ப அப்படி கேள்விகள். அப்ப நீங்கள் அப்படி அதை தயார்படுத்தணும். நான் உங்களுக்கு போர்டில் எத்தனையோ தரம் இதெல்லாம் எழுதி விட்டேன். அப்ப அதுகள் எழுதினதுகள் கட்டாயம் இருக்கும், நீங்களே தேடி தேடி படிக்க வேண்டியதுதான். ரைட். அப்ப அப்படியான கேள்விகளை நீங்கள் உருவாக்க கட்டாயம் பழகி கொள்ள வேணும். அப்ப இப்ப இது ஒரு சக்கரைட்டு கேள்வி என்ற இதுல அடுத்த முறை பல்சக்கரைட்டு கேள்வியை நான் அப்படித்தான் போட போறேன், நான் அப்படித்தான் பெற போறேன். அப்ப ஏபிசிடியிலும் இதை கொண்டு வருவேன். பின்வருவர்கள் எது அல்லது எவை ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு பாத்துக்களால் ஆக்கப்பட்ட கிளவிட்ட பல்சக்கரை. அப்ப இது அரச்செரிலோஸ், பெந்தோசினாலும் கெக்ஸோசினாலும் ஆகப்பட்ட. இந்த முறையும் அது போட்டவன் ஃபைனல்ல கார்போஹைட்ரேட்டுகள் தொடர்பான கேள்வியில போட்டவன். ட்ரை. அடுத்தது 2019 மாடல்ல 2ஆம் வினா கார்போஹைட்ரேட்டுகள் தொடர்பானது. பாருங்க, 2019 மாடல் பாருங்க. கார்போஹைட்ரேட்டுகள் தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்யும். கார்போஹைட்ரேட் அனைத்து கார்போஹைட்ரேட்டுகளிலும் ஏச்சோ விகிதம் 1:2 பிள்ளை 2 கொண்டு, ஏச்சோ விகிதம் 2 கொண்டு, அப்ப அது பிள்ளை. அங்குகளின் பாரம்பரிய பதார்த்தம் கார்போஹைட்ரேட்டுகளை கொண்டிருக்கும். சரி, டிஆக்சிரைபோஸ் வெல்லம். அப்ப ஒளித்தோப்பின் CO2 வாங்கி கார்போஹைட்ரேட்டுகளை கொண்டிருக்கும். சரி, ட்ரிபியூலோஸ். அப்ப இப்படி மாத்துறது தானே பிள்ளைகள், அவரும் அதை தானே செய்ய போற. அப்ப உங்களுக்கு பாஸ் பேப்பர்லயோ இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்லையோ இல்லாத ஒன்று அவரும் உங்களை கேட்க போறது இல்லை. அப்போ அவருக்கு தெரியும் நீங்கள் சரியான பஞ்சி பிடிச்ச நீங்கள். அப்ப பஞ்சி பிடிச்ச மாணவர்களை தவிர ஒரு பஞ்சி இல்லாத மாணவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று அவனுக்கு தெரியும், அவரும் அதைத்தான் போடுறான். ரைட். அடுத்தது, அனைத்து கார்போஹைட்ரேட்டுகளும் மாமூலக்கூறுகளாகும். பிழ. ஒரு சக்கரைட்டு, இரு சக்கரைட்டு மாமூலக்கூறுகள் அல்ல, பல்போதியம் அல்ல, பல்சக்கரைட்டுகள் தான் பல்போதியம். அப்ப அது சரி. அடுத்து, அனைத்து கார்போஹைட்ரேட்டுகளும் கிளைகோசிடிக் பிணைப்புகளை கொண்டிருக்கும். பிழை. ஒரு சக்கரைட்டுகள்ல கிளைகோசிடிக் பிணைப்பு இல்லை, இரு சக்கரைட்டுகள்ல ஒரே ஒரு கிளைகோசிடிக் பிணைப்பு மட்டும்தான் இருக்கு. சரியா?
அடுத்து அனைத்து கார்போஹைட்ரேட்டுகளும் நீரில் கரையத்தக்கவை. அனைத்து கார்போஹைட்ரேட்டுகளும் நீரில் பிழை. பல் சர்க்கரைட்டுகள் பெரும்பாலும் நீரில கரையாது, இந்நூலினை தவிர. அப்ப அது பிழை. ஆகவே 2வது 2 நீங்கள் தேடி எடுத்து பார்க்கலாம். சரி, அடுத்தது இலிப்பிட்டுகள் தொடர்பான வினா 2022 வந்திருக்கு. இலிப்பிட்டுகள் தொடர்பான பாருங்க, 1வது கேள்வி இலிப்பிட்டுகள். அப்ப நீங்கள் இப்ப இலிப்பிட்டுகள், கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்களை பற்றியும் 2020 வந்திருக்கு. அப்ப இதே மாதிரி கேள்வியை மாற்ற வேண்டியதானே பிள்ளைகள். அப்ப அதை நான் மாத்தித்தான், அது என்னுடைய பொறுப்பு. சரி, இலிப்பிட்டுகள் CHO ஆகியவற்றை கொண்ட மாமூலக்கூறுகள். பிள்ளை CHO கொண்டிருக்கலாம், பொஸ்போலிப்பட்ட CHONPA கொண்டிருக்கலாம், மாமூலக்கூறுகள் அல்ல. இலிப்பிட்டுகள் பெரிய மூலக்கூறுகள், ஆனால் மாமூலக்கூறுகள் அல்ல. அப்ப அது பிள்ளை. நிரம்பிய கொழுப்புகளின் ஒவ்வொரு ஹைட்ரோ கார்பன் சங்கிலியிலும் ஒரு இரட்டை பிணைப்பை கொண்டிருக்கும். பிழை. நிரம்பிய கொழுப்புகள்ல இரட்டை பிணைப்பு இல்லை. நிரம்பாததுல 1 அல்லது 1க்கு மேற்பட்ட இரட்டை பிணைப்புகள் காணப்படலாம். பிழை. கொழுப்புகள் உருவாக்கப்படும் போது கிளிசரோலும் கொழுப்பமிலங்களும் ஐதரசன் பிணைப்புகளால் இணைக்கப்படுகின்றன. பிழை. எசுத்தர் பிணைப்புகளால் இணைக்கப்படுகின்றன. அப்ப இப்ப பாருங்க, பல் சர்க்கரைட்டுகள், இரு சர்க்கரைட்டுகள் கிளைகோசிரி பிணைப்பு, கொழுப்பு எசுத்தர் பிணைப்பு. அதே மாதிரி புரதங்கள் பெப்டைட் பிணைப்பு, நியூக்ளிக் அமிலங்கள் போஸ்போயிடு எசுத்தர் பிணைப்பு. அப்ப இந்த பிணைப்புகள் கட்டாய ஞாபகத்தில் இருக்க வேண்டும். இனிப்பிட்டுகளில் ஏச்சோ வீதம் 2 கொண்டிலும் அதிகம். சரி, ஏச் கூட ஓ குறைவு. அப்ப ஏச்சோ வீதம் 2 கொண்டிலும் அதிகமாகும். சரி, ஒரு போஸ்போ இனிப்பிட்டு மூலக்கூறில் 2 போஸ்பேட் கூட்டங்கள் உள்ளன. பிழை. ஒரு போஸ்பேட் கூட்டம், ஒரு கிளிசரோல், 2 கொழுப்பு அமிலம், சம்டைம்ஸ் கோலின் என்று சொல்லப்படுகின்ற சிறிய ஏற்றமுள்ள மூலக்கூறும் காணப்படலாம். ஆகவே இந்த கேள்விக்கு 4வது விடை. சரி, அடுத்தது பாருங்க, புரதங்கள் தொடர்பான வினா 2020 2ஆம் வினா. பாருங்க, புரதங்கள் 2020. அப்ப இந்த அட்டவணையை வச்சுக்கொண்டு பாஸ் பேப்பரை எடுத்து அவ்வளத்துக்கு விளக்கம் எழுதி 5 மார்க்ஸ் எடுக்கிறதுன்றது ஒரு நாள்ல 1 மணி நேரத்தில் எடுக்கலாம் இல்லை. அப்ப நீங்கள் அவ்வளவு விஷயத்தையும் தருவாங்க. இதை தவிர வேற கேள்வி ஃபைனல்ல வரையில பிள்ளைகள். அப்ப அவ்வளத்தையும் நீங்கள் தயார்படுத்துறதுன்றது அவ்வளவு சின்ன விஷயம் MCQல. அப்ப நாங்கள் இன்னைக்கு ஸ்ட்ரக்சருக்கும் செய்ய வேணும். ஸ்ட்ரக்சருக்கு அப்போ இனி என்னுடைய வேலை தொடர்ந்து இருக்கும். அப்ப MCQல ஒரு மாசத்துக்கு 25 மார்க்ஸ் எடுக்க வேணும். நீங்க 25 மார்க்ஸ் எடுக்க வேணும். MCQல 44க்கு குறைஞ்சால் உங்களுடைய A உறுதிப்பாடு குறைஞ்சு கொண்டு வரும். ஆகவே வலு கவனமா பாருங்க. சரி, புரதங்கள் இரு சல்பைட்டு பிணைப்புகள் காரணமாக துணை கட்டமைப்பை உருவாக்குகின்றன. பிழை. உங்களுக்கு தெரியும், முதலான கட்டமைப்பு தனியா பெப்டைட் பிணைப்பு, துணையான கட்டமைப்பு பெப்டைட் பிணைப்புக்கு மேலதிகமாக ஐதரசன் பிணைப்பை மட்டும்தான் கொண்டிருக்கும். புடையான கட்டமைப்பில தான் பெப்டைட் பிணைப்புக்கு மேலதிகமாக ஐதரசன் பிணைப்பு இருக்கலாம், அயன் பிணைப்பு இருக்கலாம், இரு சல்பைட்டு பிணைப்பு இருக்கலாம், பெந்தர் வேலிசுவின் இடைத்தாக்கம் இருக்கலாம், நீர்வறுப்பு இடைத்தாக்கம் இருக்கலாம். ஆகவே துணை கட்டமைப்பில் ஐதரசன் பிணைப்பு தான் இருக்கு. அப்ப அது பிள்ளை. அடுத்து 26 வெவ்வேறு அமினோ அமிலங்களால் ஆனவை. பிள்ளை. 20 வெவ்வேறு அமினோ அமிலங்கள். CHONP ஆகியவற்றினால் ஆனவை. பி வராது போஸ்பரஸ்ல. CHON எல்லாத்திலும் இருக்கும். சம்டைம்ஸ் அல்புமின் போன்ற புரதங்கள்ல சல்பர் இருக்கலாம். அப்ப CHONS. அப்ப அது பிள்ளை. துப்புரவாக்கிகள் காரணமாக இயற்கை அகற்றப்படுவதில்லை. பிழை. உயர் வெப்பநிலை, உயர் சக்தி கதிர்வீச்சு போன்ற பௌதிக காரணிகளாலும், பென் அமிலங்கள், பென் காரங்கள், உயர் செறிவுள்ள உப்புக்கள், பார உலோகங்கள், துப்புரவாக்கிகள், சேதன கரைப்பான்கள் போன்ற இரசாயன காரணிகளாலும் இவை இயற்கை அகற்றப்படும். அப்ப இந்த புரதத்தை தொடர்பாக பாருங்க, அவன் கட்டமைப்பை போட்டிருக்கிறான், மூலகங்களை பற்றி போட்டிருக்கிறான், தொழிலை போட்டிருக்கிறான். அப்ப இப்படி கேள்விகளை அமைச்சு நான் தாரேன். அப்ப புரதங்கள்ல நாங்கள் நிறைய கேள்விகள் கொஞ்சம் செய்ய வேணும். அதே மாதிரி பல்சக்கரைட்டில் சில கேள்விகள் செய்ய வேணும். DNA பற்றி இதுவரை கேள்வி வரையில. அப்ப DNA பற்றி 2-3 கேள்வியாவது செய்ய வேணும். அப்ப நாங்கள் இந்த பாஸ் பேப்பருக்கு மேலதிகமாக செய்ய போற கேள்வி அல்ல, இவற்றை கூடிய அளவு புகுத்துவோம். பாஸ் பேப்பருக்குள்ள வந்தால் அது கையில தரப்பட்டிருக்கு. உங்களுக்கு பாஸ் பேப்பர்ல என்னென்ன ஆண்டு என்னென்ன வினா ஆண்டு பாஸ் பேப்பர்ல நீங்கள் எல்லார்டையும் அது இருக்கும். அப்ப அந்த வினாக்களை நீங்கள் எழுதி கூட வச்சு கொள்ளலாம். சரியா?
அடுத்து அப்ப புரதங்கள் துப்புரவாக்கல் காரணமாக இயற்கை அகற்றப்படுவதில் பிழை பொருள்களை கொண்டு செல்வதில் பங்களிப்பு செய்கின்றன. கீமோகுளோபின் ஆக்சிஜனையும் CO2வையும் கொண்டு செல்லும். சீரம் ஆல்புமின் கொழுப்பமிலங்களை கொண்டு செல்லும். ஆகவே விடை 5வது. பாருங்க எவ்வாறு கேள்விகள் அமைக்கப்பட்டிருக்கின்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, அடுத்த நியூக்ளியோடைட்டுகள் தொடர்பான வினா. அங்க நியூக்ளியோடைட்டுகள் தொடர்பான வினா 2019 வந்திருக்கு. 2009 கீழே போட்டிருக்கிறேன் நினைக்கிறேன். இங்கே 2019 முதலாவது வினாவாகவும் அமைஞ்சிருக்கு. அது அதில் எழுதப்படையில் எங்கே போட்டுன்னா அது தவற விடப்பட்டிருக்கிறது. அது 2019 முதலாவது வினாவாக நீங்கள் பார்க்க வேணும். அதை சொல்றேன். 2019 முதலாவது வினா. அப்ப இப்ப உங்களுக்கு தெரியும் 2019 முதலாவது வினா. இரண்டாவது வினா கையில போட்டுக்கொள்ளுங்க. நியூக்ளியோடைட்டுகள் தொடர்பான வினா போட்டுக்கொள்ளுங்க. அதுல 2023 41 வினா, 2019 ரெண்டாம் வினா போட்டுக்கொள்ளுங்க. 2019 ரெண்டாம் வினா. சரி, சில நியூக்ளியோடைட்டுகள் 2019 ரெண்டாவது ஹெட்சோசு வெள்ளங்கள். எல்லா நியூக்ளியோடைட்டுகளும் பெந்தோசு வெள்ளங்களை தான் கொண்டிருக்கும். அப்ப அது பிள்ளை. சேதன துணை காரணிகளாக செயற்படும். சரி, NAD நியூக்ளியோடைட், NAD+, NADP+, FAD இவை துணை நொதியங்களாக செயற்படும். ஆகவே துணை காரணிகளாக செயற்படும். நொதியங்களாக செயற்படும். பிழை. நியூக்ளியோடைட்டுகள் துணை நொதியங்களாக செயற்படலாம், நொதியங்களாக செயற்படாது. நொதியங்கள் RNAயும் மெயின் கோளவிரு புரதங்களும் RNA. அடுத்து ஆக்சிஜன் காவிகளாக செயற்படும். ஆக்சிஜன் காவியாக செயற்படுவது ஹீம் ஒரு நியூக்ளியோடைட் அல்ல. அப்ப அது இல்லை. அடுத்து உணவு ஒதுக்கங்களாக பொதுவாக நியூக்ளியோடைட்டுகள் உணவு ஒதுக்கங்களாக சக்தி ஒதுக்கங்களாக இருக்கலாம். சக்தி சேமிப்பு ATP. ஆனா உணவு ஒதுக்கங்களாக இருப்பது இல்லை. அப்ப அது பிழை. அடுத்தது பாருங்க 23 41வது கேள்வி. 41வது கேள்வி. 23 41வது கேள்வி. 23 41வது கேள்வி. சரி, பாருங்க. நியூக்ளியோடைட்டுகள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எது அல்லது எவை? NADP+ ஆனது இலத்திரன் காவியாகவும் ஒட்சியேற்றும் கருவியாகவும் தொழிற்படும். சரி, NADP+ இலத்திரன் காவி, ஒட்சியேற்றும் கருவி. சரி, ஒளித்தொகுப்பில ஒட்சியேற்றும் கருவி. அப்ப சரி. FAD ஆனது இலத்திரன் காவி. சரி, தாழ்த்தும் கருவி இல்லை, பிள்ளை ஒட்சியேற்றும் கருவி. அப்ப அது பிள்ளை. NADP+ FAD என்பன துணை நொதியங்களாகவும் இலத்திரன் காவிகளாகவும் தொழிற்படுகின்றன. சரி, NAD+ ஆனது இலத்திரன் காவியாகவும் ஒட்சியேற்றும் கருவியாகவும் தொழிற்படுகிறது. சரி, NAD+, NADP+ என்பன துணை நொதியங்கள். சரி, தாழ்த்தும் கருவி என்றது பிழை. அப்ப BM EM பிழை. ACD சரி. அப்ப ரெண்டாவது விடை. சரி, ஓகே. அப்ப இந்த கேள்விகள் சரி. இப்ப இனி மைக்ரோஸ்கோப்ஸ் புரோகரியோட்டா யூகரியோட்டாக்கள ஒழுங்கமைப்பு தொடர்பான கேள்விகள். அப்ப முதல் 5க்குள்ள மாற கேள்விகள் தானே எடுத்திருக்கிறேன். அப்ப இனி 6வது நொதியங்கள், ஒளித்தொகுப்பு, சுவாசம், கலப்பிரிவு அப்படியான கேள்விகள் எல்லாம் இருக்கு. அப்ப அதை நாங்கள் அடுத்ததை தயாரிக்க வேண்டும். இப்படி ஒன்று தருவேன். அடுத்த முதல் 10 குழுக்கு 10 பேருந்து 15க்குள்ள தருவேன், 20க்குள்ள தருவேன், 25க்குள்ள தருவேன். அது இந்த மாசம் அவ்வளத்துக்குள்ளே நான் தந்துடுவேன். இந்த மாசம் 25 வினாக்கள், 25 வினாக்கள் தொடர்பான 25 வகை செய்யவேன். சரி, அடுத்தது நுணுக்கு காட்டிகள் தொடர்பான வினாக்கள். 2019 மூன்றாவது வினா. 2019 மூன்றாவது வினா பாருங்க. 2019 மூன்றாவது வினா. மூன்றாவது வினா. சரி,
நுணுக்கு காட்டிகள் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது. நுணுக்கு காட்டியில் கற்புல ஒளி பொருள் வில்லையினூடாகவும் பின்னர் மாதிரியினூடாகவும். பிழை. மாதிரியினூடாக செலுத்தப்படும் ஒளிக்கதிர் பொருள் வில்லையினூடாக உருப்பெருக்கப்படும். பொருள் வில்லையினூடாக உருப்பெருக்கப்படும். பொருள் வில்லையினால் உருப்பெருப்பிக்கப்படும் பிம்பம் பார்வை துண்டு வில்லைக்கு பொருளாக அமைந்து அதனை மேலும் உருப்பெருக்கும். இதனாலதான் ஒளி நுணுக்கு காட்டியின் உருப்பெருக்கம் பொருள் வில்லையிலும் பார்வை துண்டு வில்லையிலும். அப்ப ஓடர் என்ன? மாதிரி பொருள், பொருள் வில்லை, அதுக்கு பிறகு பார்வை துண்டு வில்லை. அப்ப முதலாவது கூற்று பிழை. ஒளிக்கற்றை ஒன்று வெற்றிடத்தினூடாக எறியப்படுதலே இலத்திரன் நுணுக்கு காட்டியின் தத்துவமாகும். பிழை. இலத்திரன் கற்றை ஒன்று வெற்றிடத்தினூடாக எறியப்படுதல் தான் இலத்திரன். ஏனென்றால் இலத்திரன் நுணுக்கு காட்டியில மாதிரி பொருள் வெற்றிடத்துக்குள்ளதான் வைக்கப்படும். அப்ப அது பிழை. அலகிடும் இலத்திரன் நுணுக்கு காட்டி கலங்களின் உட்கட்டமைப்பை கற்பதற்கு பயன்படுத்தப்படும். பிழை. அலகிடும் இலத்திரன் நுணுக்கு காட்டி மாதிரி பொருளின் மேற்பரப்புக்குரிய தோற்றத்தை முப்பரிமாணத்தில் அவதானிப்பதற்கு பயன்படும். ஊடு கடத்தும் இலத்திரன் நுணுக்கு காட்டிதான் கலங்களின் உட்பரப்பை அவதானிப்பதற்கு பயன்படும். அப்ப அது பிள்ளை. உயிருள்ள மாதிரிகளின் விவரமான கற்றலுக்காக ஊடு கடத்தும் இலத்திரன் நுணுக்கு காட்டி பயன்படுத்தப்படுகிறது. பிழை. எந்த இலத்திரன் நுணுக்கு காட்டியிலும் உயிருள்ள மாதிரிகளை அவதானிக்க முடியாது, பொருளை நிறத்திலே அவதானிக்க முடியாது, வெற்றுக்கண்ணால் நேரடியாக அவதானிக்க முடியாது. அப்ப அது பிள்ளை. உருப்பெருக்கமும் பிரிவளவும் நுணுக்கு காட்டிகள் எல்லாவற்றினதும் முக்கியத்துவம் வாய்ந்த இயல்புகள். சரி, எல்லா நுணுக்கு காட்டிக்கும் உருப்பெருக்கம் இருக்கு, எல்லா நுணுக்கு காட்டிக்கும் பிரிவலு இருக்கு. ஆகவே விடை ஐந்தாவது. விடை ஐந்தாவது. சரி, அடுத்தது. இனி நுணுக்கு காட்டிகள் தொடர்பான வினா 2020 மூன்றாவது வினா. 2020 மூன்றாவது வினா பாருங்க. 2020 மூன்றாவது வினா. ஒரு கண்ணாடி வழுக்கு மீது ஏற்றிய ஒரு வெங்காய உரியை ஒரு கூட்டு ஒளி நுணுக்கு காட்டியின் மேடை மீது வைத்து அவதானிக்கும் போது முதல்ல என்ன செய்ய வேணும்? ஏற்கனவே ஒளியை செப்பமாக்கி இருப்பீங்கள், அதுக்கு பிறகு அந்த ஒளியை தெளிவாக்க வேணும். அப்ப ஆடியை செப்பம் செய்தல். அப்ப ஆடியை செப்பம் செய்யணும். முதல் மேடையில பொருளை வச்சுட்டு ஆடியை செப்பம் செய்துதான் பார்க்கணும். அதுக்கு பிறகு பெரும்படியான குமிழை பயன்படுத்தி மூக்குந்துள்ள மேலே கீழே அனுப்பி தாழ்வலு பொருள் வில்லையை குவிவு நிலைக்கு கொண்டு வரவன் பேர்ந்து. அதுக்கு பிறகு நடுத்தர வலுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நுண்குமிழை பயன்படுத்த வேண்டும். ஆகவே ஓர்டர் ஏசிபி. விடை இரண்டாவது. ஏசிபி. ரைட். அடுத்தது எத்தனையாவது வினா தொடர்பான 2020 மாடல் மூன்றாவது வினா. 2020 மாடல் மூன்றாவது வினா. சரி, செங்குளிய மேற்பரப்பில் முப்பரிமாண கட்டமைப்பை தெளிவாக அவதானிப்பதற்கு அப்ப இது அலகிடம் இலத்திரன் நுணுக்குகள். மேற்பரப்புக்குரிய சிறப்பியல்புகளை முப்பரிமாண தோற்றத்தில் அவதானிப்பதற்கு பயன்படுத்தப்படுவது அலகிடும் இலத்திரன் நுணுக்கு காட்டி. அப்ப மூன்றாவதுக்கு 4. சரி, அடுத்தது நுணுக்கு காட்டிகள் தொடர்பான வினா 2023 மூன்றாம் வினா. 23 மூன்றாம் வினா. சரி, பார்ப்போம். 23 மூன்றாம் வினா. ஊடு கடத்தும் இலத்திரன் நுணுக்கு காட்டி தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எது? மாதிரிகளை 5 தர 10 படி 6 மடங்கு உருப்பெருக்கும். பிழை. ஒரு 5 லட்சம் 5 தர 10 படி 5 மடங்கு உருப்பெருக்கும். அப்ப அது பிழை. அடர்த்தியாக சாயமேற்றப்பட்ட கலக்கட்டமைப்புகளில் கூடிய அளவிலத்திரன் விழும், குறைந்த அளவிலத்திரன் விழும் என்றது பிழை. அடர்த்தியாக சாயமேற்றப்பட்ட கட்டமைப்புகளில் குறைந்த அளவான இலத்திரன்கள் விழும் என்றது பிழை. கூடுதலான இலத்திரன்கள் விழும். கூடுதலான இலத்திரன்கள் விழும். அப்ப அது பிழை. உயிருள்ள மாதிரிகளை அவதானிக்க முடியாது. சரி, இலத்திரன் நுணுக்கு காட்டில உயிருள்ள மாதிரிகளை அவதானிக்க முடியாதானே? அது சரி. மாதிரிகளின் முப்பரிமாண தோற்றத்தை அவதானிக்கலாம். அலகிடும் இலத்திரன் நுணுக்கு காட்டினால் அவதானிக்கலாம். ஊடு கடத்தும் இலத்திரன் நுணுக்கு காட்டுகிறது. அது பிழை. மாதிரியானது அதிக அளவு இலத்திரன்களை சிதறிய செய்யும், அதே போல ஏனையவை அகத்துறிஞ்சப்படும். அது அலகிடும் இலத்திரன் நுணுக்கு காட்டுகிறது. ஊடு கடத்துக்கும் இல்லை.
ஆகவே விடை மூன்றாவதுக்கு 3. சரி, அடுத்து நுணுக்கு காட்டி தொடர்பான வினா பழைய பாடத்திட்டம் 2020 மூன்றாவது. 2020 பழைய பாடத்திட்டம் மூன்றாவது. இங்க பாருங்க, பழைய பாடத்திட்டம் 2020. பொதுவாக கூட்டு ஒளிநுணுக்கு காட்டி உயர்ந்தபட்ச பெரிதாக்கமும் பிரிவலும். அப்ப உயர்ந்தபட்ச பெரிதாக்கம் எவ்வளவு? 1000. பிரிவலு 2 மைக்ரோமீட்டர். அப்ப 1000 2 மைக்ரோமீட்டர் என்றால் 200 நானோமீட்டர். அப்ப விடை முதலாவது 1000 200 நானோமீட்டர். சரி, 2 அடுத்த கலங்களின் சிறப்பியல்புகள் தொடர்பான வினா 2020 4ஆம் வினா. அப்ப 2020 2020 4ஆம் வினா பார்ப்போம். கலங்களின் சில அம்சங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. முதலிடு மென்சம் இருத்தல் எல்லா கலங்களுக்கும் பெறும். 70 ரைபோசம் இருத்தல் எல்லா கலத்துக்கும் பெறும். இளையிறு பிரிவு நடைபெறுதல் ஜூகரியோட்டாவுக்கு மட்டும். சைட்டோசோலில் தொங்கிய உபகல கூறுகள் இருத்தல் எல்லாத்துக்கும் பெறும். ஆகவே மேற்குறித்த அம்சங்களில் ப்ரோ கரியோட்டா கலங்களுக்கும் ஜூ கரியோட்டா கலங்களுக்கும் பொதுவானவை ஏ வரும். முதலிடு மென்சம் 70 2க்கும் பெறும். இளையிறு பிரிவு தனியே ஜூ கரியோட்டாகிறது. அப்ப வராது. டி சைட்டோசோலில் தொங்கிய உபகல கூறுகள் இருத்தல். சரி, அப்ப ஏ பி டி 4ஆவது விட. சாரி, 5ஆவது விட. அடுத்த ப்ரோகரியோட்டா கல ஜூகரியோட்டா கல ஒழுங்கமைப்பு வேறுபாடு தொடர்பான வினா 2020 மாடல். 2020 மாடல். இது 22 மாடலும் சிலதில் சேர்க்க வேணும். அது நான் வேற தேவைக்காக வச்சிருக்கேன். 2023ம் 22ம் வேறு தேவைகளுக்காக வைக்கப்பட்டிருக்கு. அது பேர் சொல்றேன். மற்றது ப்ரோகரியோட்டா யூகரியோட்டா ஒழுங்கமைப்பு வேறுபாடு பாருங்க. 20ல 2ஆவது கேள்வி. ப்ரோகரியோட்டா யூகரியோட்டா கல ஒழுங்கமைப்பில் காணப்படும் பொதுவான அடிப்படை இயல்பு ஒன்று அல்லாதது. ப்ரோகரியோட்டா இயல்பு அல்லாதது. பிறப்பிரிவு பதார்த்தமாக டிஎன்ஏ 2க்கும் இருக்கும். குளிய உருவில் உபகல கூறுகள் காணப்படுதல் பெறும். முதலிரு மென்சபால் சூழப்பட்ட கலங்கள் இருத்தல். சரி, கலத்தினுள் ரைபோசம் காணப்படுதல். கலச்சுவரால் சூழப்பட்ட கலங்கள் இருத்தல். அப்ப கட்டாயம் கலச்சுவரால் சூழப்பட்ட கலங்கள் இருக்கும் என்று சொல்லலாதானே பிள்ளைகள்? ஏன் விலங்கு கலத்து கலச்சுவர் இல்லை. ஆகவே 2ஆவதுக்கு விடை 5. ஓகே. அப்ப இப்ப பாருங்க, முதல் 5 கேள்விக்குள்ள பாஸ் பேப்பர்ல வந்த அத்தனை கேள்விகளும் நான் உங்களுக்கு செய்திருக்கிறேன். அப்ப தயவு செய்து இவ்வளத்தையும் நீங்கள் இந்த 2 நாளும் உங்களுக்கு செலவழிச்சிங்கள் என்றால் அடுத்த இடையில நான் அடுத்தது போட்டு எந்தெந்த ஆண்டு என்னென்ன கேள்வி, 6ஆவது கேள்வி, 7ஆவது கேள்வி, 8ஆவது கேள்வி, 9ஆவது கேள்வி, 10ஆவது 9 10க்குள்ள டைவர்சிட்டியும் வேறு. அப்ப அதுகளையும் தொகுத்து நான் உங்களுக்கு போடுவேன். அதுக்கு பிறகு அந்த அவ்வளவு கேள்வியையும் செய்வேன். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த 10 கேள்விக்குள்ளேயும் என்னென்ன கேள்விகள் பெறலாம். அப்ப இப்ப இதுல நான் சொல்றேன் டிஎன்ஏ பெறலாம். அதே மாதிரி கலப்புன்னங்கங்கள்ல கொல்கி லைசோசோம் பெறும். அது சம்பந்தமான கேள்விகள் அடுத்தது போட்டுட்டு சொல்றேன். அடுத்ததை போட்டுட்டு சொல்றேன். ஓகே. அப்ப மிகுதிய இன்னும் கொஞ்சம் கேள்விகள் கிடக்கு. நாங்கள் அதை செய்து முடிப்போம். இன்னும் கிடக்கு தானே. கலப்புன்னங்கங்கள் தொடர்பான கேள்விகளையும் செய்யலாம். அப்ப செய்வோம், பிரச்சனை இல்லை. அழுத்தமான அகமுதலில் சிறுவலை, அழுத்தமற்ற அகமுதலில் சிறுவலை போன்ற கலப்புன்னங்கங்கள் தொடர் அதை கையோட செய்து விடுவோம். 2022 வச்சுக்கோ. அழுத்தமான அகமுதல் சிறுவலை, அழுத்தமற்ற அகமுதலில் சிறுவலை தொடர்பான வினாக்களை செய்வோம். அப்ப அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேணும் கட்டாயம். 2022 பாருங்க. 3ஆவது கேள்வி. அழுத்தமற்ற அகமுதலி சிறுவலை, அழுத்தமான அகமுதலி சிறுவலை ஆகிய இரண்டுக்கும் பொதுவான ஒரு தொழில் கிளைக்கோ புரதங்களை தொகுத்தல் அழுத்தமற்ற அகமுதலி சிறுவலை. பொஸ்போயிலிப்பிட்டுகளை தொகுத்தல் அழுத்தமான அகமுதலி சிறுவலையும் அழுத்தமற்ற அகமுதலி சிறுவலையும் தெரியும். மென்சபுக்குரிய பொஸ்போயிலிப்பிட்டுகளை அழுத்தமற்ற அகமுதலி சிறுவலை தொகுக்கும். கார்போஹைட்ரேட் அனுசவம் அழுத்தமான. கடத்தல் புடகங்களை உருவாக்கல் 2ம் பெறும். கல்சியம் அயன்களை சேமித்தல் அழுத்தமான. ஆகவே விடை
இரண்டாவதும் நாலாவது ஜூகரியோட்டா கலத்தின் உபகல கூறுகள் தொடர்பான வினா 2022 4ஆம் வினா. 2022 4ஆம் வினா. சரி, பின்வரும் கூற்றுக்களுள் யூகரியோட்டா கலத்தின் உபகல கூறுகள் தொடர்பாக சரியானது. தைலகோயிட்டில் டிஎன்ஏயும் ரைபோசோம்களும் காணப்படும். பிழை. பஞ்சணையில தான் டிஎன்ஏயும் ரைபோசோமும் இருக்கும். அப்ப அது பிழை. இளமணியின் வெளிமென்சபானது காம்புள்ள துணிக்குகளை கொண்டிருக்கும். பிழை. இளமணின்ற உள்மென்சபின்ற உச்சி அல்லது முகட்டில தான் காம்புள்ள துணிக்கைகள் இருக்கும். அப்ப அது பிழை. கொழுப்பமிலங்களாய் கிளைக்கோலிப்பிட்டுகளாக மாற்றுவதற்கு தேவையான நொதியங்களை கிளியோக்சிசோம் உள்ளன. பிழை. கொழுப்பமிலங்களை வெல்லங்களாக மாற்றுகின்ற நொதியங்கள் தான் கிளியோக்சிசோமில் இருக்கு. அப்ப அது பிழை. கோல்கி உபகரணம் செல்லுலோசை உற்பத்தி செய்கிறது. செல்லுலோசை உற்பத்தி செய்யும், பெக்டினை உற்பத்தி செய்யும், அதாவது கலச்சுவர் கூறுகளை உற்பத்தி செய்யும். புரதத்தினால் ஆக்கப்பட்ட கருமென்றகட்டினுள் குரோமட்டின் புதைந்து காணப்படும். புரதத்தினாலான கருத்தாயத்தினுள் தான் புன்கரு குரோமட்டின் புதைந்து காணப்படும். அப்ப அது புரியும். ஆகவே நாலாவதுக்கு விடை நாலாவது. அப்ப அது சரி. இனி கலப்புன்னங்கள் தொடர்பான 2021 மூன்றாம் வினா. 2021 மூன்றாம் வினா. 2021 மூன்றாம் வினா கலப்புன்னங்கள். சரி, சரியான உபகல கூறு. இந்த முதலுரிமை மென்சபு தொடர்பான கேள்வி அடுத்ததுல வரும். முதலுரிமை மென்சபு தொடர்பான கேள்வி ஏண்டா அதை அடுத்த கேள்வியா போடுவோம் என்று யோசிச்சான். அப்ப இதுல வந்திருக்கு 2025 வந்திருக்கு. அப்ப அதே அடுத்த கிளாஸ் போடுறேன். சரியான உபகல கூறு தொழில் சேர்மானத்தை தேர்ந்தெடுக்க. கிளியோக்சிசோம் மீதமான பதார்த்தங்களை கலத்திலிருந்து வெளியேற்ற. லைசோசோம் தான் மீதமான பதார்த்தங்களை கலத்திலிருந்து வெளியே கடத்தல். அப்ப அது பிழை. அழுத்தமான அகமுதலி சிறுவலை கடத்தல் புடகங்களை உற்பத்தி செய்தல். சரி. அழுத்தமற்ற அகமுதலி சிறுவலை கார்போஹைட்ரேட் அனுசவும். பிழை. அழுத்தமான அகமுதலி சிறுவலை தான் கார்போஹைட்ரேட் அனுசவும். கரு கிளைக்கோ புரதங்களை தொகுத்தல். பிழை. கரு கிளைக்கோ புரதங்களை தொகுத்தல். பிழை. அழுத்தமற்ற அகமுதலி சிறுவலை தான் கிளைக்கோ புரதங்களை தொகுத்தல். பெரோக்சிசோம் ஒளிச்சுவாசம். சரி. ஆகவே இதுக்கும் இரண்டாவதும் அஞ்சாவதும் விடை. இரண்டாவதும் அஞ்சாவதும் விடை. கலப்பிரிவு கலவட்டத்தோட முதலுரிமை சபை சேர்த்து செய்கிறேன். சரி, அடுத்தது கலப்புன்னங்கங்கள் அல்லது உபகல கூறுகள் தொடர்பான வினா 2019 பழைய பாடத்திட்டம். 2019 பழைய பாடத்திட்டம். சரி, 2019 பழைய பாடத்திட்டம். எங்களுக்கு தேவையானது பழைய பாடத்திட்டத்திலிருந்து படித்திருக்கிறேன். சரி, கலப்புன்னங்கங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் சரியானது. புரதங்களாலும் டிஆர்என்ஏனாலும் ஆக்கப்பட்ட பெரிய சிறிய உப இலைகளை ரைபோசோம்கள் கொண்டுள்ளன. பிழை. புரதங்களாலும் ஆர்ஆர்என்ஏனாலும். அப்ப அது பிழை. அழுத்தமற்ற அகமுதல் சிறுவலை குழாயுருவான பைகளை கொண்டது. பிழை. தட்டையான பைகள். குழாயுருவானது அழுத்தமானது. அப்ப அது பிழை. கொள்கை சிக்கல் ஸ்டீராய்டுகளை தொகுக்கிறது. பிழை. அழுத்தமான அகமுதல் சிறுவலை தான் ஸ்டீராய்டுகளை தொகுக்கும். லைசோசோம்கள் புறக்குழியமாதல் மூலம் மீதி பதார்த்தங்களை கலத்துக்கு வெளியே கொண்டு செல்லும். சரி. பெரோக்சிசோம் ஹைட்ரோக்சைடு பெரோக்சைடை தொகுக்கின்றன. பிழை. பெரோக்சிசோம் பேரோக்சைடுகளின் நச்சு நீக்கல்ல பங்கு கொள்ளும். ஆகவே விடை நாலாவது. மூன்றாவதுக்கு 4. சரி, அடுத்தது கலத்தின் கரு தொடர்பான வினா 2025 முதலாம் வினா. 2025 முதலாம் வினா கலத்தின் கரு. கலத்தின் கரு தொடர்பான. சரி, கலத்தின் கரு. கலத்தின் கரு தொடர்பான பின்வரும் கூற்றுக்கள் சரியானது. புரத இலைகளால் ஆக்கப்பட்ட கருமென்றகடு கருச்சூழியின் உள்புறத்தை படலிடும், வெளிப்புறத்தை அல்ல. அப்ப அது பிழை. இடைத்தர இலைகள். கருச்சூழியின் உள்மென் வெளிமென்சபுகள் 20-40 மைக்ரோமீட்டர் இடைவெளியால் பிரிக்கப்பட்டுள்ளன. பிழை. 20-40 நானோமீட்டர் இடைவெளி. இவ்வளவு கவன கலைப்பான் என்று பாருங்க. அப்ப அது பிழை.
கருச்சூழியானது உள்வரும் பதார்த்தங்களையும் வெளியேறும் பதார்த்தங்களையும் சீராக்க நுண்துளை சிக்கல்களை கொண்டது. சரி. புன்கரு கருமென்றட்டினுள் புதைந்துள்ளது, கருத்தாயத்தினுள் புதைந்துள்ளது. பிரிவடையாத கலங்களில் குரோமெட்டின் இறுக்கமாக சுருள் அணிந்த திணிவாக காணப்படும். பிழை. பிரிவடையாத கலங்களில் குரோமெட்டின் தளர்ந்த நிலையில் காணப்படும். பிரிவடையும் கலங்கள்ல முன்னபத்தில தான் அது குரோமெட்டினாக நிறமூட்டங்களாக இருக்கமடை சுருளடை. ஆகவே அது பிழை. அப்ப விடை மூன்றாவது. முதலாவதுக்கு 3. லைசோசோம் பெராக்சிசோம் தொடர்பான வினா 2023 முதலாம் வினா. 2023 முதலாம் வினா. சரி. 2023 முதலாம் வினா. லைசோசோம்களுக்கும் பெராக்சிசோம்களுக்கும் பொது இயல்பானது அவை ஒற்றமென் சபால் சூழப்பட்ட புடகங்கள். சரி, ரெண்டுமே ஒற்றமென் சபால் சூழப்பட்ட புடகங்கள். லைசோசோம் நீர்ப்பகுப்பு நொதியங்களை உடையது, பெராக்சிசோம் ஒட்சியேற்றும் நொதியங்களை உடையது. அப்ப லைசோசோமுக்கு என்ன வரவிலக்கணம்? ஒற்றமென் சபால் சூழப்பட்ட நீர்ப்பகுப்பு நொதியங்களை உள்ளடக்கிய புடகம். அதே மாதிரி பெராக்சிசோம் என்றா என்ன? ஒட்சியேற்றும் நொதியங்களை உள்ளடக்கிய ஒற்றமென் சபால் சூழப்பட்ட புடகம். அவர் ரெண்டும் ஒற்றமென் சபால் சூழப்பட்டது. சரி. புறக்குழியமாதல் மூலம் மீதி பதார்த்தங்களை கடத்தல் லைசோசோம் மட்டும். எத்தனை நேரம் வந்துட்டது பாருங்க பிள்ளையர். அப்ப எதில் அக்கறை செலுத்த வேண்டும் இப்ப உங்களுக்கு விளங்கு. நியூக்ளிக் அமிலங்கள் உடைக்கப்படுதலை ஊக்குவிக்கும் நீர்ப்பகுப்பு நொதியங்களை கொண்டிருத்தல் லைசோசோமுக்குரியது. நியூக்ளிக் அமிலங்களை உடைக்கிற நொதியம் ஒட்சியேற்றின் நொதியம் அல்ல, லைசோசோம். அது லைசோசோம் இருக்கு. ஒளிச்சுவாசத்தில் முக்கியமாக இருத்தல் பெராக்சிசோம், லைசோசோம் அல்ல. அடுத்த மேலும் பயன்படுத்த முடியாத புன்னங்களை சமிபாடைய செய்தல் லைசோசோம், பெராக்சிசோம் அல்ல. ஆகவே விடை 1. அப்ப அது உங்களுக்கு தெரியும். அடுத்து லைசோசோம் அகமுதலில் சிறுவலையின் தொடர்பான வினாக்கள் 2019 மாடல். 2019 மாடல். 2019 மாடல். 2019 மாடலே எடுப்போம். 2019. ரைட். 2019 மாடல். சில கலப்புன்னங்கங்களின் தொழில்கள் கீழே தரப்பட்டுள்ளன. கொழுப்பமிலங்களை வெல்லமாக மாற்றீடு செய்தல். கொழுப்பமிலங்களை வெல்லங்களாக மாற்றீடு செய்தல் அது கிளியோக்சிசோம். கொண்டு செல்லல் புடகங்களின் உற்பத்தி அல்லது கடத்தல் புடகங்களின் உற்பத்தி அகமுதலீடு சிறுவிலை, அழுத்தமான அழுத்தமற்ற அகமுதலீடு. செலுலோஸ் பெக்டின் போன்ற கலச்சுவல் கூறுகளின் உற்பத்தி கொல்கி பொடி, கொல்கி சிக்கல். அடுத்த புறக்குழியமாதல் மூலம் கலங்களிலிருந்து மீதி பதார்த்தங்களை அகற்றல் இது லைசோசோம். அப்ப லைசோசோம் அகமுதலீடு சிறுவிலை என்பவற்றின் குறிப்பிடப்பட்டிருக்கிற தொழில் லைசோசோம் டி. அதே மாதிரி அகமுதலீடு சிறுவிலை லைசோசோம் டி. மற்றது கொண்டு செல்லல் புடகங்களின் உற்பத்தி பி. அப்ப டிஎம்பிஎம் 5வது விடை. சரி. அடுத்தது இளமணி தொடர்பான வினா 2024 3ஆம் வினா. 2024 3ஆம் வினா இளமணி தொடர்பான. இளமணியிலே மென்சபுகளுக்கு இடையிலான இடைவெளியில் டிஎன்ஏ மூலக்கூறு, தாயத்தில் தான் டிஎன்ஏ மூலக்கூறு இருக்கும். அப்ப அது பிழை. கிரேப்பின் வட்டத்துக்கு தேவையான நொதியங்கள் உள்மென்சபில் புதைந்துள்ளன. பிழை. தாயத்தில் புதைந்துள்ளன. 80S ரைபோசோம்களும் போஸ்பேட் சிறுமணிகளும் தாயத்தில் அமைந்துள்ளன. 70S ரைபோசோம்களும் போஸ்பேட் சிறுமணிகளும் தாயத்தில் அமைந்துள்ளன. பிழை. தாயத்தில் ஒரு பைருவேற்று மூலக்கூறு 2 CO2 மூலக்கூறுகளை விடுவிப்பதன் மூலம் அசைட்டைல் கோயா மூலக்கூறாக மாற்றப்படலாம். பிழை. ஒரு பைருவேற்று மூலக்கூறு ஒரு CO2 அகற்றும். அதனாலதான் 2 கார்பன் சேர்வை வரும். ஒட்சியேற்ற போஸ்போலேற்றத்துக்கு அத்தியாவசியமான நொதியங்கள் உச்சியில் உள்ளன. சரி. அப்ப 3ஆவதுக்கு விடை 5. குளியவன் கூடு தொடர்பான வினா 2019 4ஆம் வினா. 2019 4ஆம் வினா. 2019 4ஆம் வினா. குளியவன் கூடு தொடர்பான 2019 4ஆம் வினா.
தயவு செய்து இந்த கேள்விகளை செய்யக்குள்ள நீங்கள் டீச்சர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்ஸுகள் கேள்வி பேப்பர்களை வைத்துக்கணும். சரி, குளிய வன்கூட்டில் நுண்புண் குழாய்கள் ஆக்டினால் உருவாக்கப்படுகின்றன. பிழை. நுண்புண் குழாய்கள் டியூபியூலினால் உருவாக்கப்படும். இடைத்தர இலைகள் கெராட்டினால் உருவாக்கப்படும். நுண்ணிலைகள் தான் ஆக்டினால் உருவாக்கப்படும். அப்ப அது கெராட்டின் இருப்பதில்லை. பிழை. இடைத்தர இலைகள்ல கெராட்டின் இருக்கும். அப்ப அது பிழை. இது சம்பந்தமான கேள்வி 2025 ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. புன்னங்கங்களின் அசைவில் நுண்புண் குழாய்கள் சம்பந்தப்படுகின்றன. சரி, கலப்புன்னங்கங்களின் அசைவில் நுண்புண் குழாய்கள் சம்பந்தப்படும். சரி, கலப்பிரிவின் போது நிறமூர்த்தங்களின் அசைவில் நுண்ணிலைகள் சம்பந்தப்படுகின்றன. பிழை. அதிலும் நுண்புண் குழாய்கள் தான் சம்பந்தப்படும். கலங்களிலிருந்து பதார்த்தங்களை சுரப்பதற்கு இடைப்பட்ட இலைகள். பிழை. புறக்குழிய மாதல் போலதான் சுரத்தல் நடக்கும். புறக்குழிய மாதலுக்கு நுண்ணிலைகள் தான் முக்கியமானவை. அப்ப அது பிழை. ஆகவே விடை 3வது. கலச்சந்திகள் தொடர்பான வினா 2022 41ஆம் வினா. 2022 41ஆம் வினா. கலச்சந்திகள் 2022 41ஆம் வினா. 2022 41ஆம் வினா. 2020 இல்ல, அது மாடல் நினைக்கிறேன். 2022 வரையிலே ஏதோ பார்ப்போம். 2023 இல்லையா, ஆண்டுகள் மாறி வந்திருக்கலாம். கலச்சந்த் பாரு, இந்த அண்ணன் சொல்லி போட்டு விடுறேன். கலச்சந்திகள் 2024 41ஆம் வினா. 22 44 2024ஆம் ஆண்டு கூட 2024. சரி, விலங்கு முழியங்கள் அயன்களின் பரிமாற்றத்தை அனுமதிக்கக்கூடிய கலச்சந்திகளை கொண்டுள்ளன. சரி, அயன்களின் பரிமாற்றை அனுமதிக்கக்கூடிய சந்திகள் தொடர்பு படுத்தும் சந்திகள். அப்ப அது சரி, அது சரி. அடுத்தது, நெருக்கமான சந்திகள் அயற்கலங்களின் முதலுறு மென்சவுகளை இணைத்து தொடர்ச்சியான அடைப்புகளை உருவாக்கி கலப்புற பாயத்தின் கசிவை தடுக்கும். சரி, அப்ப ஏயும் சரி, பியும் சரி. முதலுறு இணைப்பு என்பது அயலில் உள்ள தாவர கலங்களின் கலச்சுவருக்கு இடையில் உள்ள உயிரற்ற தொடர்பு. முதலுறு இணைப்பு கலச்சந்திக்குள்ள வராது பிள்ளைகள். அப்ப அது பிள்ளை, அது தாவரங்கள்ல கலச்சந்தி இல்லை. டெஸ்மோசோம்கள் அடுத்துள்ள கலங்களுடைய சமிக்கைகள் பதார்த்தங்கள் என்பவற்றின் பரிமாற்றத்தை அனுமதிக்கும். டெஸ்மோசோம் என்றது தாங்கும் சந்தி அயற்கலங்களின் குளிய வெண்கூட்ட இணைக்கும் பதார்த்த பரிமாற்றம் பெறாது. இடைவெளி சந்தி இடைத்தர இலைகளினால், அது பிழை. அது இடைத்தர இலைகளினால் இழைக்கப்படுவது டெஸ்மோசோம் அல்லது தாங்கும் சந்தி. அப்ப அது பிழை. அப்ப ஏயும் பியும் தான் சரி, ஏயும் பியும். அடுத்து, தாவர கலச்சுவர் தொடர்பான வினா 2023 மாடல் 2ஆம் வினா. 2023 மாடல்ல 2ஆம் வினா தாவர கலச்சுவர். சரி, 23 மாடல்ல எடுத்திருக்கு. தாவர கலச்சுவர் பற்றிய சரியான கூற்றை தெரிவு செய்க. அது கலத்தக கட்டமைப்பாகும். பிழை. கலப்புற கட்டமைப்பு. முதற் சுவருக்கு வெளிப்புறமாக துணைச்சுவர் படியும். பிழை. முதற் சுவருக்கும் முதலுறு மென்சவுக்கும் இடையேதான் துணைச்சுவர் படியும். கலத்தினுள் நீர் புகும்போது வீக்கம் அதிகரிப்பதற்கு இடம் அளிக்கும். சரி, சில கலங்களில் முதற் சுவர் கூறாக லிக்டின், அது துணைச்சுவர் கூறு. முதற் கலச்சுவர் கூறு செல்லுலோஸ், பெக்டின், கெபிசெல்லுலோஸ். கலச்சுவரிலான சுயாதீன இடைவெளிகளால் நீர் பிரசாரணம் மூலம் பயணிக்கும். அது அப்போபிளாஸ்டிக் பாதையின் ஊடாக பயணிக்கும். என்ன? அப்ப அது பிள்ளை. ஆகவே ஆன்சர் 2வது. 3வது. 2வதுக்கு 3வது. அடுத்தது, கலவட்டம் தொடர்பான வினாக்கள். அப்ப இவ்வளவும் இதை கொஞ்சம் கூட விளங்கப்படுத்தி செய்ய வேணும். மிச்சத்தை அடுத்த கிளாஸ் செய்து கொண்டு மிகுதியை நாங்கள் பார்ப்போம். ஓகே, கலவட்டம் எல்லாம் நிறைய இளையுறு பிரிவு, ஒடுக்க பிரிவு எல்லாம் கொஞ்சம் விளங்கப்படுத்தி செய்ய வேணும். ஆகவே அதில் பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் கேள்வி வந்திருக்கு. அப்போ அடுத்த வார வருஷமும் வரப்போகுது. அப்போ நாங்கள் கலவட்டத்தில் கேள்வி போட்டே ஆக வேணும். ஓகே பிள்ளைகள், பாய்.